students, good evening. Good evening pa Reshma. 6-5 ல இருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா? 6-5 6-3 ல இருந்தா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. வெரி குட். ஹாய் பா, குட் ஈவினிங். குட் ஈவினிங் ரகு, ரேஷ்மா. ஹாய் பெருராம். குட் ஈவினிங் பா. திருமுருகன், குட் ஈவினிங் பா. குட் ஈவினிங். ஸோ ஆடியோ வீடியோ எல்லாமே கிளியரா? ஏதாச்சும் டிஸ்டர்பன்ஸ் இருக்கா? ஆடியோ வீடியோ எல்லாமே கிளியரா? குட் ஈவினிங் ஷபரி. குட் ஈவினிங் பா. ஓ ஆம்ப்ரோஸ், ஓகே இம்ரோஸ், ஓகே பா இம்ரோஸ். ஹாய் நிலா, குட் ஈவினிங். மை நேம் இஸ் காவ்யா பா. ஹாய் இளமதி, குட் ஈவினிங் பா. குட் ஈவினிங். ஸோ இன்னைக்கு எப்படி போச்சு ஸ்கூல்? எல்லாமே நல்லா போச்சா? எப்படி இருந்துச்சு ஸ்கூலு? ஹாய் ஹன்சிகா, குட் ஈவினிங். குட் ஈவினிங் பா. ஓகே குட். ஓகே பா, குட் ஈவினிங் பா. குட் ஈவினிங். ஹாய் கிரியேட்டிவிட்டி அண்ட் ஐஎம்சி ஃபேமிலி. உங்கள் நேம் சொல்லுங்கப்பா. சயின்ஸ் குவார்ட்டர்லியில் மார்க்ஸ் கம்மியாக இருக்குது. எதனால கம்மியாக இருக்குது? கரெக்டாக போர்ஷன்ஸ் படிக்கலையா? போர்ஷன்ஸ் ஃபுல்லாக பார்த்துட்டு போகலையா? இல்லை சில்லி மிஸ்டேக்ஸ் எதுவாச்சு அதனாலயா? எதனால மார்க்ஸ் கம்மியாயிருச்சு? ஸோ அந்த ரீசன்ஸ் எதுவாக இருந்தாலும் அந்த ரீசன்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு தென் ஓகே 40 மார்க்ஸ் 75ல 40 மார்க்ஸ் ஓகேப்பா. ஸோ உங்களுக்கே தெரிஞ்சிருச்சு எந்த மிஸ்டேக்ஸ் நீங்கள் இந்த குவார்ட்டர்லி எக்ஸாமில் எந்த மிஸ்டேக் பண்ணிருக்கீங்கிறத ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு தென் நெக்ஸ்ட் வரப்போல் நம்மளோட செகண்ட் மிட் டர்ம் எக்ஸாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மிஸ்டேக்ஸ் வராமல் பார்த்துக்கோங்க. மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா ரிவிஷன் கம்ப்ளீட் பண்ணாமல் இருந்திருப்பீங்க. தென் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் போர்ஷன்ஸ் வந்துட்டு ஸ்கிப் பண்ணியிருப்பீங்க. ஸ்ரீனிவாசன், ஓகே குட் ஈவினிங் பா. குட் ஈவினிங். ஸோ கிரியேட்டிவிட்டி, உங்கள் நேம் என்னப்பா? ஸோ உங்கள் நேம் ஸ்ரீனிவாசனா சூர்யாவாப்பா? ஸோ திருமுருகன், நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிவிஷன் தென் வந்து பார்த்தீங்கன்னா எந்த சாப்டர்ஸும் எந்த போர்ஷன்ஸுமே ஸ்கிப் பண்ணாமல் படிச்சிட்டோன்னா மார்க்ஸ் இம்ப்ரூவ் பண்ணலாம். இப்போ இருந்து ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணால் டைம் வந்துட்டு கரெக்டாக இருக்கும். கிளியரா? ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எபவ் என்னது ஒரு 65 ஸ்கோர் பண்ண பார்த்துக்கோங்க. ஓகே சூர்யா, ஓகேப்பா. ஸோ மிஸ்டர் கிரியேட்டிவிட்டி, உங்கள் நேம் என்னப்பா? ஹாய் பா சமீஸ், குட் ஈவினிங். இது 10th சயின்ஸுப்பா. இன்னைக்கு நான் தான், ரியா மேம் இல்லை. ஓகேயா? இன்னைக்கு சாப்டர் 19 தான், அதாவது நம்மளோட பயோ போர்ஷன்ஸ் தான் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போகிறது. எஸ்பா. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாப்டர் 19ல இருக்கிற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறது. ஸோ அதுக்கு முன்னாடி போன லைவ்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஸ்டடி பிளான் கொடுத்துருந்தோம் இல்லையா? ஸ்டடி பிளான் வந்துட்டு ஆல்ரெடி நம்ம சேனல்லையும் இருக்குது. ப்ளஸ் போன லைவ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டடி பிளான் தான் நம்ம ஃபஸ்ட்டு டிஸ்கஸ் பண்ணோம். யாராச்சும் அந்த ஸ்டடி பிளான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்களா? ஓகே தருண்குமார், ஓகேப்பா, ஹாப்பி பர்த்டே. ஸோ ஸ்டடி பிளான் யாராச்சும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்களா? இல்லை அந்த லைவ்லேயே அதை பற்றி விட்டுட்டீங்களா? யாராச்சும் ஒருத்தங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்களா அந்த ஸ்டடி பிளான்? ஸோ இந்த வீக்குக்கான ஸ்டடி பிளான் என்னது? இந்த வீக்கோட ஸ்டடி பிளான் என்னதுப்பா? இல்லையா? வை? நான் எத்தனை தடவை அன்னைக்கு சொன்னேன், இப்போ இருந்து ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணால் மட்டும்தான் என்னது நமக்கு சயின்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் இருக்குது, கெமிஸ்ட்ரி இருக்குது, தென் பயாலஜி இருக்குது. ஸோ இதில் இருக்கிற எல்லா சாப்டர்ஸுமே கம்ப்ளீட் பண்ணி ப்ளஸ் அதில் இருக்கிற புக்கிங் கொஸ்டின்ஸும் முடிச்சுட்டு ரிவிஷனுமே பண்ணணும். அப்போ மட்டும்தான் நம்மளால் கரெக்டாக எக்ஸாம் சாட்டிஸ்ஃபைடாக எழுத முடியும். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேர்ஸ்டே இல்லையா? ஆல்மோஸ்ட் 4 days கம்ப்ளீட் பண்ணிட்டோம். பட் இருந்துமே நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணல. பட் இன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீக்குக்கான டார்கெட் இந்த சண்டே வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நான் கொடுத்த டார்கெட் என்னென்னா ஃபிசிக்ஸில் சாப்டர் 5 ஃபிசிக்ஸோட
physics oda chapter 5 இல்லையா physics oda chapter 5 then chemistry oda chapter 10 then bio oda வந்து பாத்தீங்கன்னா chapter 19 so இந்த chapters ல இருக்கிற என்னது 1 mark questions 1 mark questions match the following அந்த மாதிரி questions தான் இந்த வீக்குக்கு படிக்க கொடுத்திருந்தீங்க hi Sharanya hi Satya okay pa Imrose very good pa so அந்த study plan follow பண்ணிட்டு எல்லாரும் படிக்கணும் எதுக்காக அப்படினா என்னது எக்ஸாமுக்கு prepare ஆகணும் இல்லையா இந்த குவார்ட்டர்லி எக்ஸாமுக்கு பண்ண மிஸ்டேக்ஸ் எதுவுமே செகண்ட் மிட் டைம் எக்ஸாமுக்கு பண்ண கூடாது ஓகே ரோஹித் குமார் குட் ஈவினிங் ஹாய் ஜிராயா குட் ஈவினிங் பா so in the chapters oda physics oda chapter 5 chemistry oda chapter 10 then bio oda chapter 19 adile vandu pathina chemistry oda in the second midterm kaana portions e vandu pathina chapter 10 and 11 இல்லையா so adile vandu pathina 10th science oda high weightage irukra chapters da chemistry oda chapter 10 and chapter 11 so adu konjam time eduthu padinga दिवाली के मुनाडी வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லிருந்தேன் at least ஒரு சாப்டர் ஆச்சு each சப்ஜெக்ட்லயே ஒரு சாப்டர் ஆச்சு கம்ப்ளீட் பண்ணி இருக்கணும் before October 20 வந்து பாத்தீங்கன்னா எல்லா சப்ஜெக்ட்லயும் ஒவ்வொரு சாப்டர்ஸ் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணி இருக்கணும் கிளியரா then நம்மளோட பயோ எடுத்து பார்த்துட்டோம்னா இந்த சாப்டர் 19 and 20 வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு கொஞ்சம் ஒரு கான்செப்ட் வந்து கிளியர் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் கொஞ்சம் டைம் எடுத்து படிச்சா மட்டும் தான் அதுல இருக்கிற கான்செப்ட்ஸை வந்துட்டு நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் ஓகே திருமுருகன் சொல்றேன் so chapter 19 and 20 breeding and technology then evolution of life வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டியா இருக்கிற portions பட் அது மல்டிபிள் டைம்ஸ் ரீட் பண்ணா மட்டும் தான் அதுல இருக்கிற கான்செப்ட் நம்மளால புரிஞ்சுக்க முடியும் so டைம் எடுத்து படிக்கணும்னா இப்போ இருந்து preparation ஸ்டார்ட் பண்ணனும் கிளியரா கிளியராப்பா so midterm portions தெரியாதவங்க so physics la irukra chapter 5 and 6 then chemistry oda chapter 10 and 11 then bio la vandu pathina 4 chapters irukku 19 to 22 adile 19 20 vandu pathina konjam கஷ்டம் இல்ல பட் வந்துட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்கிறதுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டியா இருக்கும் அதுக்கு மல்டிபிள் டைம்ஸ் ரீட் பண்ணனும் then 21 22 வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்க கூடிய சாப்டர்ஸ் 21 22 சாப்டர் வந்துட்டு பயாலஜில ஈஸியான சாப்டர்ஸ் then in 1920 தான் நமக்கு கொஞ்சம் டாஸ்கா இருக்கும் சோ இப்பல இருந்து அந்த 1920 வந்துட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் சாப்டர் இந்த வீக்குக்கும் நெக்ஸ்ட் வீக்குக்கும் வந்து பாத்தீங்கன்னா பயாலஜியோட சாப்டர் 19 தான் போர்ஷன் என் நேம் காவியாப்பா கிளியரா so இந்த வீக் வந்து பாத்தீங்கன்னா என்னது இந்த chapter 5 then chapter 10 then chapter 19 ல இருக்கிற 1 mark match the following அந்த மாதிரி 1 mark questions இருக்கு இல்லையா அதுதான் படிக்கணும் then week 2 க்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த same chapters ஓட physics ல chapter 5 chemistry ல chapter 10 bio ஓட long answers next week க்கு week 2 க்கு வந்து பாத்தீங்கன்னா next monday ல இருந்துட்டு என்ன படிக்கணும்னா இதே chapters ஓட long answers then short answers clear இப்ப clear சொல்லிட்டு யாருமே படிக்க ஸ்டார்ட் பண்ணல கரெக்ட்டா போன லைவ்லயே இதான் சொல்லிட்டு இருந்தீங்க படிக்கிறேன் clearனு சொல்லிட்டு இன்னைக்கு கேட்டா யாருமே படிக்கல ஒருத்தங்க மட்டும் தான் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க ஓகே தேவகன் சொல்றேன் சோ ஸ்டார்ட் பண்ணுவீங்களா இது படிக்கிறதுக்கு அதுக்கு அப்புறம் வந்து இது இப்பவே நீங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணலனா இந்த குவார்ட்டர்லி எக்ஸாம் மாதிரி நீங்க பண்ண மிஸ்டேக்ஸை again ரிப்பீட் பண்ணுவீங்க லாஸ்ட் டைம் போய் ரஷ் பண்ணி படிச்சிட்டு நிறைய போர்ஷன்ஸ் இருக்கும் டோட்டலா எவ்வளவு சாப்டர்ஸ் இருக்கு 8 சாப்டர்ஸ் இருக்கு இல்லையா சோ லாஸ்ட் டைம்ல இந்த 8 சாப்டர்ஸும் படிச்சா எதுவுமே மண்டேல இருக்காது மறந்து போய்டும் then வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாமுக்கு அதனால நம்மளால ரீப்ரொடியூஸ் பண்ண முடியாது மார்க்ஸும் கம்மி ஆயிடும் சோ ஸ்டார்ட் ப்ரிப்பேரிங் கிளியரா ஓகேப்பா ஓகே வெரி குட் சூர்யா சோ 1 மார்க்ஸ் எல்லாமே ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களாப்பா சத்யா கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா
கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களாப்பா? ஓகேப்பா, வெரி குட். ஸோ கம்ப்ளீட் பண்ணவங்க அதே ஃபார்மில் வந்துட்டு அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு போய்க்கோங்க. இது வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணாதவங்க இதை டே 1 கன்சிடர் பண்ணிட்டு இன்னையிலேருந்து ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாப்டர் 19 சாப்டர் பயாலஜியோட சாப்டர் 19 தான் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் புக் பேக் கொஸ்டின்ஸ். ஓகேவா? ஓகேப்பா. ஸோ நான் ஆல்ரெடி சொன்னது தான், நம்ம 100 லேர்னிங் ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நியூ பேட்சஸ் ஸ்டார்ட் ஆகிருக்கு. அக்டோபரில் இருந்துட்டு நியூ பேட்சஸ் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ அதில் வந்துட்டு உங்களுக்கு என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, டெய்லி வந்துட்டு உங்களுக்கு 2 hours லைவ் கிளாஸஸ் இருக்கும். டெய்லி 2 hours லைவ் செக்ஷன்ஸ் இருக்கும். தென் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கைட் புக்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. தென் உங்களை கைட் பண்ணுறதுக்கு அங்கே மென்டர் சப்போர்ட் இருக்கும். ஒருத்தவங்களுக்கும் இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் கிடைக்கும். உங்கள் டவுட்ஸ் கிளியர் பண்ணுறதுக்கு, உங்களுக்கு ஸ்டடி பிளான் கொடுக்கறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே மென்டர் சப்போர்ட் இருக்கும். ஈச் பர்சன்ஸுக்குமே என்னது இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் கிடைக்கும். தென் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பிடிஎஃப் சால்வ்டு என்னது கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் ஃபார்முலா ஷீட்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுவாங்க. தென் வீக்லி டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க. எக்ஸாம் டைமில் வந்துட்டு எக்ஸ்ட்ரா கைடன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ நியூ பேட்சஸ் வந்துட்டு அக்டோபரில் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னா உங்களுக்கு 10th நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் தான். 10th நம்பர் இந்த நம்பர் தான். இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னா உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லி காண்டாக்ட் பண்ண சொல்லுங்கள். அதிலே வந்து பார்த்துக்கிட்டேன்னா உங்களுக்கு அந்த ஃபீ டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த நம்பருக்கு கால் பண்ணால் கிடைக்கும். அதிலே வந்துட்டு உங்களுக்கு 3 days ஃப்ரீ ட்ரையல் கிளாஸஸ் அவைலபிளாக இருக்குது. 3 days ஃப்ரீ ட்ரையல் கிளாஸஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்த 3 daysலேயே உங்களுக்கு தெரியும் இன்சைட் தி ஆப் வந்துட்டு எப்படி வந்து டீச்சர்ஸ் கிளாஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க, ஹவு இன்ட்ராக்டிவ் தே ஆர், தென் மெட்டீரியல்ஸ் எப்படி இருக்குது, அதெல்லாமே தெரியும். இந்த 3 daysலேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும். தென் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆப் யூஸ் பண்ணி படித்த ஸ்டூடெண்ட்ஸோட ரிவ்யூஸ் எல்லாருமே நல்ல நல்ல ரிவ்யூஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னா இந்த 10th நம்பருக்கு 10th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் நம்பர். ஸோ இந்த நம்பருக்கு பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லி கால் பண்ண சொல்லுங்கள். கிளியராப்பா? ஸோ சாப்டர் 19 origin and evolution of life ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ பயாலஜிலே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 சாப்டர்ஸ் தான் கொஞ்சம் ஓகேப்பா. ஓகே கவி, குட் ஈவினிங். ஸோ இந்த சாப்டர் 19 and 20 வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கான்செப்ட் வந்துட்டு ஃபஸ்ட்டு பார்க்கும்போது வந்துட்டு ஓரளவுக்கு புரியாத மாதிரி இருக்கும். பட் அது வந்துட்டு மல்டிபிள் டைம்ஸ் வந்துட்டு நம்ம படிச்சுட்டு பார்த்துட்டோம்னா அந்த கான்செப்ட்ஸ் எல்லாமே கிளியராக இருக்கும். ஸோ இஃப் யூ ஆர் இதுக்கப்புறம் 10th அப்புறம் சயின்ஸ் போகிறேன், சயின்ஸ் குரூப் எடுக்கிறேன்னா இந்த சாப்டர்ஸ் வந்துட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இதோட நெக்ஸ்ட் லெவல் தான், அப்ளிகேஷன் லெவல் தான் நீங்கள் வந்துட்டு 10th 11th வந்துட்டு பயோவில் பாட்னி சுவாலஜியில் வந்துட்டு படிக்கிறது. ஸோ இந்த சாப்டர்ஸோட ஒரிஜின் அண்ட் எவல்யூஷன் ஆஃப் லைஃப், தென் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீடிங் அண்ட் பயோடெக்னாலஜி. ஸோ அந்த லெசன்ஸோட நெக்ஸ்ட் லெவல் இருக்கிற போர்ஷன்ஸ் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 11th and 12th ஸ்டாண்டர்ட்ல இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹாய் பிரகதி. ஸோ அதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் போயிட்டோன்னா அதுலேயே அந்த ஸ்கெட்யூல்ஸ் எல்லாமே இருக்கும். 12th கெமிஸ்ட்ரி லைவ் எப்போ அதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சேனலுக்குள்ளே போனால் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். எஸ்பா, வீக் 1 வந்துட்டு பாதி ஃபினிஷ் ஆயிடுச்சு. ஸோ அதில் நான் கொடுத்த ஸ்டடி பிளான் ஃபாலோ பண்ணிட்டீங்களா மேனகா? ஸ்டடி பிளான் ஃபாலோ பண்ணிட்டீங்களா? எஸ்பா, எஸ் ரேஷ்மா. ஸோ இந்த ஒரிஜின் அண்ட் எவல்யூஷன் ஆஃப் லைஃப் அண்ட் ப்ரீடிங் டெக்னாலஜி வந்துட்டு என்னது நெக்ஸ்ட் நீங்கள் சயின்ஸ் குரூப் எடுக்க போகிறீங்க அப்படின்னா இந்த சாப்டர்ஸ் கண்டிப்பாக நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் படிக்கணும். ஸோ இதில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் டிஸ்கஸ் பண்ணலாமா? ஷார்ட் ஆன்சர், லாங் ஆன்சர், புக் பேக்கில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறது. ஓகேவா? ஹாய் லிம்ரா, ரெடியா? யாரெல்லாம் ரெடின்னு சொல்லுங்க. யாரெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கீங்க? யாரெல்லாம் ரெடியாக இருக்கீங்க? ஹாய் சாய் ஸ்ரீஜன். ஓகே, ரெடி. ஓகேப்பா, ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா இது ஷார்ட் ஆன்சர்ஸ் தான் ஃபஸ்ட்டு செட்டில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன கொஸ்டின்னா, டீஜெனரேட்டட் விங் ஆஃப் கிவி இஸ் அன் அக்வயர்ட் கேரக்டர், ஒய் இட் இஸ் அன் அக்வயர்டு கேரக்டர். ஸோ கிவிங்கிறது ஒரு என்னது பேர்ட் ஸ்பீஷீஸில் இருக்குது. பேர்டை தான் கிவின்னு சொல்கிறது. ஸோ அதோட விங்கு வந்து பார்த்தீங்கன்னா டீஜெனரேட் ஆகிருக்குன்னா அதோட ஃபங்க்ஷன் வந்துட்டு டிக்ரீஸ் ஆகிருக்கு. ஃபங்க்ஷன் வந்துட்டு ரெடியூஸ் ஆகிருக்கிற ஃபார்மை தான் வி கால் இட் அஸ் டீஜெனரேட்டட் ஃபார்ம். ஃபங்க்ஷன்
ரெடியூஸ் ஆயிருக்கிறது இல்ல அது யூஸ் பண்ணாம இருக்கிற அந்த ஃபார்மை தான் we call it as degenerated form. ஸோ கிவிங்கிற இந்த பேர்ட் ஸ்பீஷிஸ்ல வந்து பார்த்துட்டீங்கன்னா அதோட ரிங்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒன் செகண்ட்ப்பா அதோட விங் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா என்னது டீஜெனரேட் ஆயிருக்கு அதோட விங் வந்து பார்த்தீங்கன்னா டீஜெனரேட் ஆயிருக்கு எதனால அப்படி ஆயிருக்கு ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டீஜெனரேட்டட் விங்கை we call it as acquired character இதனால அதை வந்துட்டு acquired characterன்னு சொல்றது அதுதான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க எஸ்பா இதெல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் ஓகேயா தென் இதுலயே வந்து பாத்தீங்கன்னா ஆன்சர் என்னன்னா இந்த degenerated wing of kiwi is due to the ஸோ எதனால வந்து பாத்தீங்கன்னா அந்த விங் அந்த ஸ்பீஷியஸ்ல டீஜெனரேட் ஆயிருக்கு ஹாய் ஓவியா ஸோ அந்த ஸ்பீஷியஸில் அந்த பேர்ட் ஸ்பீஷியஸில் கிவியில் வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த விங் வந்துட்டு எதனால டீஜெனரேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டியூ டு தி டிஸ்யூஸ் ஆஃப் விங் ஓவர் ஜெனரேஷன்ஸ் ஸோ அவங்க ஜென்ரேஷன்ஸ் அந்த பேர்ட் ஸ்பீஷியஸோட ஜென்ரேஷன்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அந்த விங்கை வந்துட்டு யூஸ் பண்ணாமல் இருந்ததுனால தான் விங்ஸை வந்துட்டு யூஸ் பண்ணாமல் இருந்ததுனால தான் அதில் வந்துட்டு அந்த விங் வந்துட்டு டீஜெனரேட் ஆகிருக்கு எதனால அவங்க யூஸ் பண்ணலன்னா they have learned to work on land for their needs ஸோ அவங்க நீட்ஸுக்காக வந்து பார்த்தீங்கன்னா பறக்காம அவங்க வந்துட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க எஸ் acquired characterனா என்னதுன்னு சொல்றேன் ஸோ சின்ஸ் தே ஹாவ் லேர்ன் டு ஒர்க் ஆன் லேண்ட் ஃபார் ஆல் தேர் நீட்ஸ் ஸோ அவங்க நீட்ஸுக்காக வந்து பார்த்தீங்கன்னா விங் யூஸ் பண்ணி பறக்காமல் அவங்க வந்துட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ த்ரூ அவுட் தி ஜென்ரேஷன்ஸ் அவங்க அந்த மாதிரி பண்ணதுனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேர்ட் ஸ்பீஷீஸில் விங் வந்துட்டு டீஜெனரேட் ஆகிருக்கு நடக்க ஆரம்பிச்சதுனால அந்த விங் வந்துட்டு அங்கே டீஜெனரேட் ஆகிருக்கு தென் this is an acquired character in response to their habitat so acquired character என்ன அப்படின்னா ஒரு ஸ்பீஷிஸ்ல வந்து பார்த்துட்டோம்னா அந்த ஹேபிட்டை பொறுத்த வரைக்கும் அந்த ஹேபிட்டை டிபெண்ட் பண்ணிட்டு அதுல என்னெல்லாம் சேஞ்சஸ் வந்திருக்கு அதுல அந்த சேஞ்சஸை தான் we call it as acquired character ஒரு ஜென்ரேஷன் எடுத்துட்டோம்னா அந்த ஜென்ரேஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன்ல இருந்து அந்த லாஸ்ட் ஜென்ரேஷன் வரைக்கும் ஏதாச்சும் சேஞ்சஸ் வந்திருக்கா அந்த ஹேபிட்டை பொறுத்து அவங்களுக்கு வந்து அந்த சேஞ்சஸை தான் we call it as acquired character கிளியரா ஸோ இந்த கிவியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த விங்ஸ் வந்துட்டு எதனால டீஜெனரேட் ஆயிருக்கு அங்கே வந்துட்டு நடக்க ஆரம்பிச்சதுனால அவங்க நீட்ஸுக்காக அவங்க நடக்க ஆரம்பிச்சதுனால தான் அந்த விங்ஸ் வந்துட்டு அங்கே என்னது டீஜெனரேட் ஆயிருக்கு ஸோ அதை வந்துட்டு we can call it as it is an acquired character எதனால அப்படின்னா in response to the habitat ஸோ அவங்க இருக்கிற ஹேபிட்டாட்டுக்கு என்னது டிபெண்ட் பண்ணி தான் இந்த மாதிரி கேரக்டர்ஸ் இருக்கு அந்த ஸ்பீஷிஸ் இருக்கிற அந்த ஆர்கானிசம் இருக்கிற ஹேபிட்டேட்டை பொறுத்து தான் அதில் வந்துட்டு ஒரு கேரக்டர்ஸ் சேஞ்ச் ஆகுது ஒரு ஸ்பீஷிஸ்ல இருக்கிற என்னது அந்த கேரக்டர்ஸ் எதை பொறுத்து சேஞ்ச் ஆகுதுன்னா இன் ரெஸ்பான்ஸ் டு தி ஹேபிட்டட் கிளியரா தென் அக்கார்டிங் டு லார்மார்க்கோட தியரியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி இருக்கிற கேரக்டர்ஸ் அதாவது நம்மளோட அக்வயர்டு கேரக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு ஆஃப்ஸ்பிரிங்ஸ் வந்து இன்ஹெரிட் பண்ணுவாங்க இன்ஹெரிட்டன்ஸ்னா ஷேரிங் ஆன்சர் ஓகே இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நோட் பண்ணிட்டீங்களா நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்க்கலாமா then next point என்னன்னா this is an acquired character then வந்து பாத்தீங்கன்னா லாமார்க்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி அவங்க அட்டைன் பண்ற ஒரு ஆர்கானிசம் அட்டைன் பண்ற கேரக்டர்ஸ் வந்துட்டு நெக்ஸ்ட் ஜெனரேஷன்ஸுக்கும் அவங்க வந்துட்டு இன்ஹெரிட் பண்ணுவாங்க ஷேர் பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரி இந்த கிவியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டீஜெனரேட்டட் விங் வந்துருச்சு ஸோ நெக்ஸ்ட் ஒரு ஜென்ரேஷன்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ஸ்பீஷியஸில் வந்துட்டு அந்த விங்ஸ் இருக்காது விங்ஸ் இல்லாமல் அந்த லெக்ஸ் மட்டும்தான் அவங்களுக்கு இருக்கும் அந்த ஸ்பீஷியஸில் அந்த பேர்ட் ஸ்பீஷியஸில் வந்து பார்த்துட்டேன்னா விங்ஸ் இருக்காது என்னது லெக்ஸ் மட்டும்தான் இருக்கும் ஸோ இதுதான் லாமார்க் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி அக்யூர் பண்ணுற கேரக்டர்ஸ் எல்லாமே நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு அவங்க ஷேர் பண்ணுவாங்க கிளியரா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கிளியரா இதனால அது வந்துட்டு அக்யூர்ட் கேரக்டர்னு சொல்றது தென் ரீஜெனரேட்டட் விங்னா என்னது எல்லாமே கிளியராப்பா இது வந்துட்டு 2 மார்க்ல கேக்குறதுக்கு சான்சஸ் இருக்கிற क्वेश्चनப்பா 2 மார்க் क्वेश्चन கிளியரா நெக்ஸ்ட் क्वेश्चन போலாமா எனி டவுட்ஸ் இல்ல என்னது ரிப்பீட் பண்ணனும் ஏதாச்சும் இருக்கா எல்லாருக்குமே கிளியராப்பா கிளியரா நெக்ஸ்ட் क्वेश्चन போலாமா
Menaka, Srimati, Sai. Clear? Okay pa, okay. So, இப்பவே listen பண்ணிக்கோங்க. இந்த கிளாஸ் முடிச்சிட்டு லாஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு குட்டி டெஸ்ட் இருக்கு. ஒன் வேர்ட் மட்டும் இருக்கிற ஒரு டெஸ்ட் இருக்கு. So இதெல்லாமே நல்லா listen பண்ணா மட்டும் தான் அந்த டெஸ்ட்க்கு என்னது ஆன்சர் பண்ண முடியும். Okay Kirtana, okay. Just first question மட்டும் தான் டிஸ்கஸ் பண்ணிருக்கேன் இங்க. Okay? So next question. Next question என்னன்னா why Archaeopteryx is considered to be a connecting link. Archaeopteryx வந்துட்டு எதனால connecting link னு சொல்றாங்க அதுதான் question. இதுவுமே என்னது 3 மார்க்ல வர ஒரு ஷார்ட் ஆன்சர் question. 3 மார்க்ல கேக்குறதுக்கு சான்சஸ் இருக்கிற ஒரு question. So இந்த Archaeopteryxங்கிறது என்னன்னு நமக்கு ஃபர்ஸ்ட் தெரியணும்ல. Archaeopteryxங்கிறது ஒண்ணும் இல்ல, it is a bird species. அது ஒரு fossil bird. Hi Gobi. Welcome to 100 learning. So இந்த Archaeopteryxங்கிறது it is a என்னது ஒரு fossil bird. It is a fossil bird. ஓகேவா? So it is a என்னது fossil bird. So நமக்கு தெரியறதுலயே oldest இருக்கக்கூடிய yes okay அதுதான் ஃபர்ஸ்ட் நாம சொன்னது உங்களோட போர்ஷன்ஸ் இதுதான் உங்களோட போர்ஷன்ஸ் பிசிக்ஸ்ல சாப்டர் 5 and 6 கெமிஸ்ட்ரியில சாப்டர் 10 and 11 தென் பயோல வந்து பாத்தீங்கன்னா 4 சாப்டர்ஸ் இருக்கு 19 20 21 22 நம்ம போன கிளாஸ்ல வந்துட்டு 10th சாப்டரோட இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस தான்ப்பா டிஸ்கஸ் பண்ணோம் சோ அந்த லைவ் வந்துட்டு நம்ம சேனல்ல இருக்கும் ரெக்கார்ட் பண்ண அந்த லைவ் வந்துட்டு சேனல்ல இருக்கும் சோ அந்த லைவ் வந்துட்டு இதுக்கு அப்புறம் இந்த கிளாஸ்க்கு அப்புறம் பாருங்கப்பா சோ அதுல 10th சாப்டர் டைப்ஸ் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன் தான் அந்த இதுல டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறது கிளியரா ஓகேப்பா சோ next question என்னன்னு பாத்தீங்கன்னா Archaeopteryx வந்துட்டு எதனால it is a fossil bird னு கேட்டிருக்காங்க சோ Archaeopteryxங்கிறது ஒண்ணும் இல்ல it is a நமக்கு தெரிஞ்சதிலே oldest known ஆ இருக்கக்கூடிய ஒரு fossil bird அந்த fossil bird தான் we call it as Archaeopteryx அந்த fossil bird ஓட நேம் தான் Archaeopteryx கிளியரா oldest known என்னது fossil bird சோ இது வந்துட்டு 1 மார்க்ஸ்ல கேக்குறதுக்கும் சான்சஸ் இருக்கு which is known as oldest known fossil bird அந்த மாதிரி 1 மார்க்ல கேக்குறதுக்கும் சான்சஸ் இருக்கு then coming to your question எதனால வந்து பாத்தீங்கன்னா அத வந்துட்டு connecting link னு சொல்றாங்க எதுக்கு நடுவுல வந்து பாத்தீங்கன்னா birdsக்கும் reptilesக்கும் நடுவுல இருக்கிற connecting link வந்துட்டு இந்த Archaeopteryx என்னது கன்சிடர் பண்றாங்க birdsக்கும் reptilesக்கும் நடுவுல இருக்கிற என்னது connecting link இந்த Archaeopteryx வந்துட்டு கன்சிடர் பண்றாங்க இதனால அப்படினு பாத்தீங்கன்னா அதுல வந்துட்டு birdsல இருக்கிற இந்த Archaeopteryx birdல வந்து பாத்தீங்கன்னா ஒரு birdல என்னெல்லாம் features வந்துட்டு present ஆயிருக்கோ அந்த featuresம் present ஆயிருக்கு then வந்து பாத்தீங்கன்னா என்னது ஒரு reptileல வந்து பாத்தீங்கன்னா என்னெல்லாம் features இருக்கோ அதுவுமே present ஆயிருக்கு சோ ரெண்டுலயும் இருக்கிற features present ஆ இருக்குறதுனாலயே அத வந்துட்டு it is a connecting link between என்னது bird and reptile னு சொல்றது அதனால தான் it is considered to be a connecting link between birds and reptiles birdsல இருக்கிற features இருக்கு then வந்து பாத்தீங்கன்னா reptilesல இருக்கிற featuresம் present ஆயிருக்கு so birdsல இருக்கிற features என்னெல்லாம் இருக்கும் பாத்தீங்கன்னா wings with feathers wings present ஆயிருக்கும் அந்த Archaeopteryxல வந்து பாத்தீங்கன்னா wings present ஆயிருக்கும் then வந்து பாத்தீங்கன்னா இந்த reptiles மாதிரி long tail இருக்கும் clawed digitsனா ஒண்ணும் இல்ல இந்த என்னது டைகர் லயன்ல வந்து பாத்தீங்கன்னா அதோட ஹேண்ட்ல வந்துட்டு இந்த மாதிரி இந்த கொஞ்சம் அந்த curvy டைப்பா அவங்களோட அந்த nails present இருக்குல்ல அதுதான் clawed digits னு சொல்றது then conical shapeல இருக்கிற teeth அதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா reptilesல இருக்கிற features சோ அது வந்துட்டு இந்த bird speciesல present ஆயிருக்கு அதனால தான் என்னது இந்த Archaeopteryx it is a connecting link between என்னது birds and reptiles னு சொல்றது கிளியராப்பா கிளியரா that is why it is called as a connecting link between another birds and reptiles 10th social study plan okay pa so next class la adu discuss பண்ணலாம் இல்ல நம்ம சேனல்லே அது வந்துட்டு இருக்கு 10th social ஓட study plan SSC exam க்கா so இது வந்துட்டு 10 11 12 ஓடதுப்பா yes pa
10th 12th இருக்கு clear-ஆ 10 11 12 clear-ஆ so இந்த questionல ஏதாச்சும் doubts இருக்கா இந்த questionல doubt இருக்கா next question போலாமா next போலாமா yes பா அது எல்லாமே சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே playlist வந்துட்டு அப்டேட்டடா இருக்கு எல்லா playlistuமே updated தான் clear-ஆ yes for 10th 11th 12th standard hi shubha so இந்த question clear அப்பா next question போலாமா any doubts இல்ல மறுபடியும் explain பண்ணனும் இது வந்துட்டு 10th biology chapter 19 10th bio பா hi pushpa next question போலாமா clear-ஆ போ வேண்டாமா next question போலாமாப்பா clear-ஆ second question clear-ஆ clear-ஆ okay பா okay so third question என்னன்னு பாத்தீங்கன்னா define ethnobotany then வந்து பாத்தீங்கன்னா அதோட importance கேட்டிருக்காங்க define ethnobotany plus அதோட importance thank you பா so ethnobotanyங்கிறது என்னது அந்த பேர்லயே இருக்கு botany இருக்கு so something related to plants தான் we call it as botany இல்லையா so something related to plants தான் இந்த ethnobotanyல நம்ம ஸ்டடி பண்றது so எது ஸ்பெசிஃபிக்கா பண்ற அப்படி பாத்தீங்கன்னா regions of plants and their practical uses so இந்த ethnobotany வந்து பாத்தீங்கன்னா நம்ம எதை பத்தி ஸ்டடி பண்றேன்னா என்னது ஒரு பிளான்ட்ல இருக்கிற ரீஜியன்ஸை பத்தி தென் அதோட அந்த ரீஜியன்ஸோட யூசஸ் ஒரு பிளான்ட் எடுத்துட்டோம்னா ஒரு பிளான்ட்டோ ட்ரீயோ எடுத்துட்டோம்னா அதுல இருக்கிற ரீஜியன்ஸை பத்தி படிச்சு தென் வந்து பாத்தீங்கன்னா ப்ராக்டிக்கல் யூசஸ் எஸ் பா டெய்லி லைவ் கிளாஸஸ் இருக்கும் டெய்லி ஆல்மோஸ்ட் 6:30 6:15 இருந்து லைவ் கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகும் கிளியரா so ethnobotanyல வந்து பாத்தீங்கன்னா இந்த regions of plant பத்தியும் then வந்து பாத்தீங்கன்னா அதோட practically இருக்கக்கூடிய uses பத்தியும் படிக்கிற ஒரு branch of science தான் we call it as என்னது ethnobotany then அந்த knowledge நமக்கு எப்படி கிடைச்சிரும்னா to என்னது லோக்கல் கல்ச்சர் ஆஃப் பீப்புள் ஸோ முன்னாடி இருந்தவர்கிட்ட இருந்தா நமக்கு ப்ரிமிட்டிவ் பீப்புள்ஸ்ல இருந்துதா நமக்கு இந்த என்னது அதோட யூசஸ் வந்துட்டு நமக்கு கிடைக்கும் தென் இந்த எத்னோபாட்னிங்கிற டேர்மை ஃபர்ஸ்ட் யார் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா ஜேடபிள்யூ ஹேஷ்பர்க்ங்கிற ஒரு சயின்டிஸ்ட் தான் இந்த டேர்மை இந்த பிரான்ச் ஆஃப் சயின்ஸை வந்துட்டு ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க ஸோ இது வந்துட்டு 1 மார்க்ல கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு the scientist oda name the term ethnobotany was first coined by so அந்த மாதிரி கேட்டுட்டு 1 மார்க்ல கேக்குறதுக்கு chances இருக்கு clear-ஆ so the term ethnobotany was first coined by JW Hashberger so JW Hashbergerங்கற ஒரு scientist தான் first ethnobotanyங்கற ஒரு branch of study வந்துட்டு introduce பண்ணாங்க in 1895ல clear-ஆ then இதுக்காகனா to include the study of plants used by primitive peoples and aboriginal peoples so primitive peoples வந்து பாத்தீங்கன்னா அந்த plants வந்துட்டு இந்த plants வந்துட்டு எப்படி யூஸ் பண்ணாங்க அதுல என்னெல்லாம் யூஸ் இருக்கு அத பத்தி படிக்கிறதுக்காக தான் இந்த சயின்டிஸ்ட் வந்துட்டு ethnobotanyங்கற ஒரு branch of science வந்துட்டு introduce பண்ணாங்க to study the uses of plants used by யார் primitive and aboriginal people வந்துட்டு யூஸ் பண்ண அந்த plantsல இருக்கிற யூசஸை பத்தி படிக்கிறதுக்காக தான் இந்த சயின்டிஸ்ட் வந்துட்டு இந்த branch of study வந்துட்டு இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க தென் coming into this importance so அதுல importanceல வந்து பாத்தீங்கன்னா மேஜரா என்னது இதுலயே வந்து பாத்தீங்கன்னா யூசஸை பத்தி தான் நம்ம ஸ்டடி பண்ண போறோம் அதுதான் இதோட மெயின் இம்பார்ட்டன்ஸ் தென் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் என்ன சொல்லிருக்காங்க it provides traditional uses of plants so ஒரு பிளான்ட் எடுத்துட்டோம்னா அதுல வந்துட்டு traditional uses பத்தி படிக்கிறதுக்கு so next day ஓட schedule வந்து பாத்தீங்கன்னா next dayல வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல ஒரு 4 அந்த மாதிரி டைம்ல வந்துட்டு schedule பண்ணிருப்பாங்க clear-ஆ லைவ் கிளாஸோட schedule எல்லாமே around 3:30 4 pm வந்துட்டு சேனல்ல அப்டேட் பண்றோம்ப்பா ஹாய் புஷ்பா இது வந்து பாத்தீங்கன்னா 10th பயாலஜியோட கிளாஸ்ப்பா நாட் இங்கிலீஷ் so
இந்த எத்னோபாட்னியோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் ப்ரொவைட்ஸ் தி என்னது ட்ரெடிஷ்னல் யூசஸ் ஆஃப் பிளான்ஸ். ஒரு பிளான்ட்ல வந்து எடுத்துட்டோம்னா அதை வந்துட்டு எப்படி அதோட ட்ரெடிஷ்னல் யூசஸ் எல்லாமே என்னதுங்கிறது ப்ரொவைட் பண்ணுறது தான் இந்த எத்னோபாட்னியோட ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். Then it gives information about the certain non and unknown useful plants. ஸோ ஒரு பிளான்ட் எடுத்துட்டோம்னா ஸோ இந்த எத்னோபாட்னியில் நம்மளால என்ன பண்ண முடியும்னா பிளான்ட்ஸ் கான்ஸ்டன்ட் எல்லாம் கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ் டாபிக்ப்பா, இது பயாலஜி. ஸோ ஒரு பிளான்ட் எடுத்துட்டோம்னா அது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க பிளான்டா இல்லை நான் யூஸ்ஃபுல்லாக இருக்க பிளான்டா, அதில் ஏதாச்சும் பாய்ஸ்னஸ் கண்டென்ட் இருக்கா, ஸோ அதோட நான் அண்ட் அன்யூஸ்ஃபுல் பிளான்ஸை வந்துட்டு நம்மளால் டிஸ்கஸ் பண்ண முடியும், நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். அதுதான் செகண்ட் இம்பார்ட்டன்ஸ். இட் கிவ்ஸ் இன்ஃபர்மேஷன் அபவுட் சர்டைன் அன்னோன் அண்ட் நான் யூஸ்ஃபுல் பிளான்ஸ். ஒரு பிளான்ட் எடுத்துகிட்டு அது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா யூஸ்ஃபுல்லாக இருக்காது, தென் அந்த பிளான்ட்டில் வந்துட்டு ஏதாச்சும் என்னது பாய்ஸ்னஸ் சப்ஸ்டன்ஸ் ப்ரெசண்டாக இருக்கா, அதற்கான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இந்த எத்னோபாட்னினால் கொடுக்க முடியும். தட் இஸ் தி செகண்ட் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் என்னது எத்னோபாட்டனி. தென் அதெல்லாமே சேனல் அப்டேட் பண்ணியிருக்கேன்ப்பா புஷ்பா. ஸோ சேனல்குள்ளே போனாலே அந்த வீடியோ செக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்குற இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே அதில் இருக்குது. ஓகேயா? தென் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனோ மெடிசினல் டேட்டா. ஸோ நம்ம இங்கே கலெக்ட் பண்ணுற டேட்டா இருக்குல்ல, ஸோ அந்த கலெக்ட் பண்ண டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா will serve as a useful source of information for chemists, pharmacologists and practitioners for herbal medicine. ஸோ இங்கே கலெக்ட் பண்ணுற டேட்டா ஒரு பிளான் எடுத்துட்டோம்னா அதில் மெடிசினல் வேல்யூஸ் இருக்கும்ல, ஸோ அந்த நோப்பா அதுக்கு ரெண்டுக்குமே எந்த இதுவுமே இல்லை. அது வந்துட்டு கெமிஸ்ட்ரி, இது வந்துட்டு பாட்னி. எத்தனாலுக்கும் எத்தனோபாட்னிக்கும் எந்த ரிலேஷன்ஷிப்பும் இல்லை. கிளியரா? ஓகேப்பா. ஸோ இந்த எத்தனோ மெடிசினல் டேட்டா எடுத்துட்டோம்னா அதோட மெடிசினல் டேட்டா ஃபார்மகாலஜிஸ்ட்னா ஒன்றும் இல்லைப்பா, அந்த மெடிசின்ஸை டீல் பண்ணுறவங்க தான் வி கால் இட் அஸ் ஃபார்மகாலஜிஸ்ட். ஃபார்மசி படித்தவங்க, ஒரு புதுசாக ஒரு மெடிசின்ஸ் வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க தான் வி கால் இட் அஸ் ஃபார்மகாலஜிஸ்ட். சாப்டர் 19 பயோட சாப்டர் 19 சிந்துஜா ஒரிஜினல் எவல்யூஷன் ஆஃப் லைஃப். தென் அந்த டேட்டா பற்றி இந்த எத்தனோ மெடிசினல் டேட்டாவை வந்துட்டு யார் யூஸ் பண்ணுவாங்கன்னா கெமிஸ்ட், ஃபார்மகாலஜிஸ்ட், தென் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஷனர்ஸ் ஆஃப் ஹெர்பல் மெடிசின். ஸோ ஹெர்பல் மெடிசின் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு, புதுசாக ஒரு மெடிசின் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு, தென் வந்து பார்த்தீங்கன்னா கெமிக்கல்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு எல்லாமே இந்த எத்தனோ மெடிசினல் டேட்டா இந்த எத்தனோ பாட்னியில் கலெக்ட் பண்ணுற டேட்டாஸ் எல்லாமே இவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே பசுபா. ஸோ கெமிஸ்ட்டுக்கும் ஃபார்மகாலஜிஸ்ட்டுக்கும் தென் வந்து பார்த்தீங்கன்னா ஹெர்பல் மெடிசின்ஸை டீல் பண்ணுறவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எத்தனோ மெடிசினல் டேட்டா வந்துட்டு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு மெடிசின் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரீயோ ஒரு பிளான்ட்டோ எடுத்துட்டோம்னா அதில் இருக்கிற மெடிசினல் டேட்டா வந்துட்டு இந்த எத்தனோ பாட்னினால கொடுக்க முடியும். ஸோ அது தெரிஞ்சு அந்த பிளான்ட்ல இருந்து என்னெல்லாம் டைப்ஸ் ஆஃப் மெடிசின்ஸ் நம்மளால ப்ரிப்பேர் பண்ண முடியுங்கிறத ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? ஓகேப்பா, ஓகே, இட்ஸ் ஓகே. ஸோ ஆல்ரெடி இந்த சாப்டர்ஸ் நிறைய ஸ்கூலில் வந்துட்டு ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க, சில ஸ்கூலில் கம்ப்ளீட் பண்ணாமல் இருக்காங்க. ஸோ கம்ப்ளீட் பண்ணாதவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக லிசன் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகேப்பா. ஸோ இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் எத்தனோபாட்னி கிளியரா? ஏதாச்சும் பாயிண்ட்ஸ் ரிப்பீட் பண்ணணுமா? தென் இன்னொரு யூஸ் என்ன பார்த்தீங்கன்னா ட்ரைபல் கம்யூனிட்டிஸில் இருக்கிற பீப்புள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எத்தனோ மெடிசினல் டேட்டா இருக்கு இல்லையா, ஸோ அதில் இருக்கிற எத்தனோ மெடிசினல் பிளான்ட் பார்ட்ஸ் லைக் தென் என்னெல்லாம் பார்ட்ஸை வந்து யூஸ் பண்ணுவாங்கன்னா பார்க்கு, ஸ்டெம், ரூட்டு, லீவ்ஸ், ஃப்ளவர்ஸ் இந்த மாதிரி இருக்கக்கூடிய பிளான்ட்டோட பார்ட்ஸை யூஸ் பண்ணிட்டு டிசீஸ் ட்ரீட்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுவாங்க. என்னெல்லாம் டிசீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டயரியா, ஃபீவர், ஹெட்டேக்கு, ஜாண்டிஸ், லெப்ரோசி, ஸ்னேக் பைட்ஸ். ஸோ இந்த மாதிரி டிசீஸை ட்ரீட் பண்ணுறதுக்கு ட்ரைபல் கம்யூனிட்டிஸில் இருக்கிற பீப்புள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளான்ட்ல இருக்கிற பார்க்கு, ஸ்டெம்மு, ரூட்டு, லீவ்ஸ் இதெல்லாமே யூஸ் பண்ணுவாங்க. இதெல்லாமே யூஸ் பண்ணி டிசீஸ் ட்ரீட்மெண்ட்டுக்கு அவங்க இந்த பார்ட்ஸை வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. ட்ரைபல் கம்யூனிட்டிஸில் இருக்கிற பர்சன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளான்ட் பார்ட்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணிட்டு அது ஒரு டிசீஸ் ட்ரீட்மெண்ட்டுக்காக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ தீஸ் ஆர் தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் எத்தனோபாட்டனி. கிளியராப்பா? இது வரைக்கும் கிளியரா? இட்ஸ் ஓகேப்பா, இட்ஸ் ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வர கொஸ்டின்ஸை நல்லா பார்த்துக்கோங்க பிரதீபா.
ஸோ கிளியரா? இது வரைக்கும் கிளியரா? யாருக்காச்சும் டவுட்ஸ் இருக்கா? இல்லை ஏதாச்சும் பாயிண்ட்ஸ் மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணணுமா? இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் எத்தனோபாட்னி கிளியரா? ஓகேப்பா. தென் ஃபோர்த் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபோசில்ஸோட என்னது சொல்லுங்கப்பா. வாட் டவுட்? என்ன டவுட் இருக்கு அதுல? சீக்கிரம் சொல்லுங்க. டவுட் இருக்கிறவங்க சீக்கிரம் சொல்லுங்க, டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஓகேப்பா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணலாம். ஹவு கேன் யூ டிட்டர்மைன் தி எத்தனோபாட்னி இன் தமிழா? சாரிப்பா, இது இங்கிலீஷ் மீடியம் கிளாஸ். ஹாய் நாய். ஸோ புஷ்பா, உங்ககிட்ட மறுபடியும் சொல்கிறேன், இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம சேனலில் இருக்கிற வீடியோ செக்ஷனில் இருக்குது. ஸோ இந்த லைவ் முடிச்சுட்டு அந்த வீடியோ செக்ஷனுக்குள்ளே போனாலே ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குமான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அந்த வீடியோஸ்குள்ளே இருக்கும். ராகவன், ஐ டோன்ட் நோப்பா, அந்த டேர்முக்கு கரெக்டாக இது தமிழ் மீனிங் எனக்கு தெரியாது. ஓகேயா? ஸோ ஹவு கேன் யூ டிட்டர்மைன் தி ஏஜ் ஆஃப் ஃபோசில்ஸ்? ஸோ ஒரு ஃபோசில்ஸோட ஏஜை வந்துட்டு நம்மளால் எப்படி டிட்டர்மைன் பண்ண முடியும்? ஃபோசில்ஸோட ஏஜை வந்துட்டு நம்மளால் எப்படி டிட்டர்மைன் பண்ண முடியும்? ஸோ ஃபோசில்ஸ்னால் என்னதுன்னு தெரியுமாப்பா? ஃபோசில்னா என்னதுன்னு யாருக்காச்சும் தெரியுமா? எதை நம்ம ஃபோசில்ஸ்னு சொல்கிறது? ஃபோசில்ஸ்னா என்னதுப்பா? இட்ஸ் ஓகே புஷ்பா. ஸோ ஃபோசில்ஸ்னா என்னதுப்பா? ஃபோசில்னா என்னதுன்னு யாருக்காச்சும் தெரியுமா? ஃபோசில்ஸ்னா என்னன்னு தெரியுமாப்பா? தெரியுமா தெரியாதா? இல்ல நானே சொல்லட்டா? Third point. Yes pa, very good Shubha. So fossils ingiradhu enadhu? It is a skeleton of old plants and animals compressed by pressure and environmental condition. So fossils ingiradhu simple ah enna sollana, it is a skeleton. Oru plant part ah irukkalam, illa vandittu animal organism thoda part ah irukkalam. Adu vandittu enadhu thousands of years ku munnadi dead ana plants and animals vandittu preserve panni irukra and form da we call it as fossils. And the preserved form of dead organisms, that we call it as fossils. Third point. Okay, third point la enna doubt pa? idhula enna doubt? Ethnomedicinal data will serve as a useful source of information for chemists, pharmacologists and practitioners of herbal medicine. ஸோ இந்த எத்தனோபாட்னியில் கலெக்ட் பண்ணுற டேட்டாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்டுக்கு, ஃபார்மகாலஜிஸ்ட்டுக்கு, ஹெர்பல் மெடிசின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு. மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெடிசின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த எத்தனோ மெடிசின்னால நம்ம கலெக்ட் பண்ணுற டேட்டாஸ் வந்துட்டு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு புதுசாக ஒரு மெடிசின் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த டேட்டா வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுதான் தேர்ட் பாயிண்ட்ல சொல்லியிருக்காங்க. கிளியரா ரேஷ்மா? கிளியராப்பா? டவுட்ஸ் இருக்கா? இன்னும் டவுட்ஸ் இருக்கா? இல்ல கிளியரா? ஓகேப்பா. ஸோ அதே மாதிரி இருக்கிற ஃபோசில்ஸோட ஏஜை வந்துட்டு நம்மளால எப்படி டிட்டர்மைன் பண்ண முடியும்? எவ்வளோ ஏஜ் இருக்கிற இந்த ஃபோசில்ஸ்க்கு எவ்வளோ ஏஜ் இருக்குன்னு நம்மளால எப்படி டிட்டர்மைன் பண்ண முடியும்னு கேட்டிருக்காங்க. ஸோ எப்படின்னா the age of fossils can be determined by radioactive elements present in it. ஸோ ஒரு ஃபோசிலோட ஏஜை வந்துட்டு நம்மளால எப்படி கண்டுபிடிக்க முடியும்னா அதில் ப்ரெசண்ட்டாக இருக்கக்கூடிய அந்த ஃபாசில்ஸ்குள்ளே இருக்கிற என்னது ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட்ஸ் வச்சு தான் நம்மளால அதோட ஏஜை வந்துட்டு டிட்டர்மைன் பண்ண முடியும். ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட்ஸை வச்சு தான் நம்ம வந்துட்டு ஃபோசில்ஸோட ஏஜை வந்துட்டு டிட்டர்மைன் பண்ணுறது.
So radioactive elements na என்னவா இருக்கும்னா carbon, uranium, lead, potassium. So அந்த fossils-ல வந்துட்டு இந்த carbon, uranium, lead, potassium அதோட amount வச்சு தான் அந்த fossils-ல எவ்வளோ amount of carbon இருக்கு இல்ல எவ்வளோ amount of uranium, lead, potassium-ல இருக்கு. So அதை பேஸ் பண்ணி தான் அந்த amount-ஐ பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த fossils-ஓட age-ஐ வந்துட்டு சொல்றது. Then எதுக்கு அந்த ஏஜ் வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க ஒரு ஃபாசில்ஸோட ஏஜ் வந்துட்டு எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா இட் இஸ் யூஸ்ட் இன் paleobotany தென் வந்து பார்த்தீங்கன்னா anthropology for determining the age of human fossils and manuscripts. ஸோ இது வந்துட்டு paleobotany அந்த வந்துட்டு ஃபாசில்ஸை படிக்க ஒரு ஃபாசில்ஸை பற்றி படிக்கிற ஒரு ஸ்டடியை தான் paleontologyன்னு சொல்கிறது. தென் anthropologyனா ஒரு ஸ்பீஷீஸில் இருக்கிற எஸ்பா வெரி குட் சுபா. So anthropology na moreover same da ஒரு human beings ஒரு organism எடுத்துட்டோம்னா அதோட origin history then வந்து பாத்தீங்கன்னா culture அத பத்தி படிக்கிற branch தான் anthropology னு சொல்றது. Study of fossils is paleontology. Then anthropology வந்து பாத்தீங்கன்னா என்னது ஒரு organismத்தோட origin, development, history அவங்களோட custom அத பத்தி படிக்கிறதுக்காக தான் anthropology. So இந்த paleontologyலயும் anthropology வந்து பாத்தீங்கன்னா இந்த fossils-ஓட age வந்துட்டு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த fossil-ஓட age is used in அந்த மாதிரி fossils-ஓட age வந்துட்டு நம்மளால டிட்டர்மைன் பண்ண முடிஞ்சிருச்சுன்னா it is useful in paleontology and anthropology for determining the age of human fossils and manuscripts. So ஒரு manuscript-ஓடயோ இல்ல human fossils-ஓடயோ age வந்துட்டு டிட்டர்மைன் பண்ண it is useful in paleontology and yes for radioactive dating method exactly அதுதான். ஸோ இந்த ஏஜ் ஆஃப் ஃபாசில்ஸை வந்துட்டு டிட்டர்மைன் பண்ணுறதுக்கான ஒரு மெத்தடு தான் என்னது ரேடியோ ஆக்டிவ் கார்பன் டேட்டிங் மெத்தட். இட் இஸ் அ மெத்தட் ஃபார் டிட்டர்மைனிங் தி என்னது ஏஜ் ஆஃப் ஃபாசில்ஸ். எதுக்குப்பா வாட்னு கேட்டேன் கிளியர் ஓகே. ஸோ இந்த ஃபாசில்ஸை எந்த பாயிண்ட் சிந்துஜா விச் பாயிண்ட்? So fossils இங்கிறது என்னது it is a skeleton of old animals and plants compressed in pressure. So thousands of yearsக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா டெத் ஆகிருக்கிற animals-யோ plants-யோ அதை தான் we call it as என்னது fossils. Then அந்த fossils-ஓட age வந்துட்டு நம்மளால எப்படி டிட்டர்மைன் பண்ண முடியும்னா அதுல இருக்கிற ரேடியோ ஆக்டிவ் எலிமெண்ட்ஸை வச்சுதான் அதுல அந்த ஃபாசில்ஸ்ல பிரசண்டா இருக்கக்கூடிய ரேடியோ ஆக்டிவ் எலிமெண்ட்ஸோட அமௌண்ட் வச்சுதான் அதோட ஏஜ் வந்துட்டு நம்மளால டிட்டர்மைன் பண்ண முடியும். என்னெல்லாம் அந்த ரேடியோ ஆக்டிவ் எலிமெண்ட் பார்த்தீங்கன்னா கார்பன், யுரானியம், லெட், பொட்டாசியம். தென் அது எங்க வந்துட்டு யூஸ் ஆகுதுன்னா இன் paleontology and anthropology உள்ள வந்து பாத்தீங்கன்னா it is a different branches, right? So paleontologyங்கிறது fossils-ஐ பத்தி படிக்கிற ஒரு branch of science. Then anthropologyங்கிறது human beings-ஓட organismத்தோட origin, development, history, custom அதெல்லாம் படிக்கிற ஒரு branch of study தான் we call it as anthropology. So paleontologyலயும் anthropologyலயும் வந்து பாத்தீங்கன்னா இந்த study இந்த age determine பண்ற அந்த மெத்தட் வந்துட்டு useful for determining the age of human fossils and manuscript. So human fossils ஓடையும் manuscripts ஓடையும் என்னது ஏஜ் டிட்டர்மைன் பண்றதுக்கு paleontologyலயும் anthropologyலயும் இந்த மெத்தட் வந்துட்டு யூஸ்ஃபுல்லா இருக்கும். எந்த மெத்தட் அப்படின்னு பார்த்துட்டேன்னா radioactive carbon dating method. So it is a method to determine என்னது age of fossils. fossils-ஓட age determine பண்ற ஒரு மெத்தட் தான் we call it as ஒரு மெத்தட் தான் இந்த radioactive carbon dating method. Then அந்த மெத்தட் வந்துட்டு யார் கண்டுபிடிச்சாங்க? அந்த சயின்டிஸ்டோட ஓகே சிந்துஜா. ஸோ அந்த சயின்டிஸ்டோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா WF Libby. ஸோ 1956ல இந்த சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சது தான் இந்த மெத்தட் radioactive carbon dating method was discovered by WF Libby. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்துட்டு 1 மார்க்ல கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குப்பா. ஸோ இப்பவே நோட் பண்ணிக்கோங்க. ரேடியோ ஆக்டிவ் கார்பன் டேட்டிங் மெத்தட் யார் கண்டுபிடிச்சாங்க? WF Libby in 1956. அந்த இயர் கூட பரவாயில்ல, அந்த இயர் கூட அவ்வளோ கேட்காது. பட் இந்த சயின்டிஸ்டோட நேம் வந்துட்டு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். ரேடியோ ஆக்டிவ் கார்பன் டேட்டிங் மெத்தட் வாஸ் டிஸ்கவர்ட் பை சயின்டிஸ்ட் நேம்டு WF Libby. ஓகேவா? தென் இந்த மெத்தட்ல எதை பேஸ் பண்ணிட்டு அந்த ஏஜை வந்துட்டு கண்டுபிடிக்கிறாங்கன்னா கார்பன் கன்சப்ஷன் ஆஃப் அனிமல்ஸ் அண்ட் பிளான்ட்ஸ் ஸ்டாப்ஸ் ஆஃப்டர் டெத். ஸோ நம்ம அந்த த்ரூ அவுட் தி லைஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா கார்பன் வந்துட்டு கன்சியூம் பண்ணுறோம். கார்பனை வந்துட்டு நம்ம பாடி வந்துட்டு கன்சியூம் பண்ணுறோம். பட் ஆஃப்டர் டெத் அனிமல்ஸ்லையும் பிளான்ட்ஸ்லையும் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் தேர் டெத் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார்பன் கன்சப்ஷன் வந்துட்டு ஸ்டாப் ஆகிடும்.
ஹியூமன் பீயிங்ஸ்லேயும் தென் வந்து பார்த்தீங்கன்னா பிளான்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் தேர் டெத் அந்த ஆர்கானிசத்தோட டெத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கார்பன் கன்செப்ஷன் வந்துட்டு ஸ்டாப் ஆயிரும். தென் ஆஃப்டர் டெத் வந்துட்டு என்ன மட்டும் நடக்கும் பார்த்தீங்கன்னா டீகேயிங் ப்ராசஸ் மட்டும்தான் நடக்கும். ஸோ இந்த கார்பன் 14ஓட டீகேயிங் ப்ராசஸ் மட்டும்தான் நடக்கும் ஆஃப்டர் டெத் ஆஃப் என்னது ஆர்கானிசம் ஆர் பிளான்ட். ஒரு பிளான்ட்லேயோ அனிமல்லையோ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட டெத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கார்பன் கன்செப்ஷன் நடக்காது. தென் வந்து பார்த்தீங்கன்னா என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா அதோட டீகேயிங் ப்ராசஸ் அந்த கார்பனோட டீகேயிங் ப்ராசஸ் மட்டும்தான் நடக்கும். தென் the time passed since death of a plant or animal can be calculated by measuring the amount of carbon 14 present in it. So அது டெத் ஆகி எவ்வளோ வருஷம் ஆச்சுன்னு நமக்கு எதை பேஸ் பண்ணி கண்டுபிடிக்க முடியும்னா அந்த ஆர்கானிசத்துலேயோ இல்லை அந்த பிளான்ட்லேயோ இருக்கிற கார்பன் 14ஓட அமௌண்ட்டை வச்சுட்டு ஒரு இயர்ஸில் வந்துட்டு இவ்வளோ அமௌண்ட் ஆஃப் கார்பன் மட்டும்தான் இருக்குங்கிறது ஒரு ஐடியா நமக்கு இருக்குது. ஸோ அந்த பிளான்ட்டோ அனிமலோ எப்போ டெத் ஆகிட்டாங்க நமக்கு வந்துட்டு இந்த கார்பன் 14 ப்ரெசண்டில் அதுக்குள்ளே எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் கார்பன் 14 இருக்குங்கிறது நமக்கு தெரிஞ்சிட்டோம்னா அதோட ஏஜ் வந்துட்டு நம்மளால் டிட்டர்மைன் பண்ண முடியும். The amount of carbon 14 present in the death matter will give the age of that fossil. Clear? அதை மெஷர் பண்ணிட்டு அதுக்குள்ள இப்போ எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் கார்பன் 14 ப்ரெசென்ட் ஆகிருக்குங்கிறத தெரிஞ்சிட்டோம்னா அதோட ஏஜ் வந்துட்டு நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும், புரிஞ்சுக்க முடியும். கிளியராப்பா? ரேடியோ ஆக்டிவ் கார்பன் டேட்டிங் மெத்தட் கிளியரா? ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா 3 மார்க்கில் வர கொஸ்டின், 3 மார்க் கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்பா. இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 மார்க் கொஸ்டினும் இருக்குது. தேர்ட் பாயிண்ட். ஓகே, ஸோ தேர்ட் பாயிண்ட் தான் இதோட மெயின் பாயிண்ட். எதை வச்சுட்டு அதை டிட்டர்மைன் பண்ண முடியும்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற கார்பன் 14 வச்சு தான் நம்மளால் டிட்டர்மைன் பண்ண முடியும்னு சொன்னோம். எப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் டெத் வந்துட்டு இந்த C14ஓட கார்பன் 14ஓட டீகேயிங் ப்ராசஸ் நடக்கும்ல. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரெசண்டில் நம்ம எடுக்கிற டைமில் அந்த ஃபோசில்ஸை நம்ம டிட்டர்மைன் பண்ணுற டைமில் நம்ம கண்டுபிடிச்ச டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபோசிலில் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் கார்பன் 14 ப்ரெசென்ட்டாக இருக்குது, அந்த கார்பன் 14ஓட ப்ரெசென்ட் எவ்வளோ அளவுக்கு இருக்குங்கிறத வச்சுட்டு நம்மளால் அதோட ஏஜை வந்துட்டு கால்குலேட் பண்ண முடியும். மெஷரிங் தி அமௌண்ட் ஆஃப் கார்பன் 14 ப்ரெசென்ட் இன் தேர் பாடி, அதை வச்சுட்டு நம்மளால் அதோட ஏஜை வந்துட்டு டிட்டர்மைன் பண்ண முடியும். That method we call it as radioactive carbon dating method. So radioactive இருக்கக்கூடிய carbon 14ஓட அமௌண்ட்டை வச்சு தான் இது வந்துட்டு டிட்டர்மைன் பண்ணுறோம். ஸோ அதுக்கு தான் அதோட பேர் radioactive carbon dating method. அது யூஸ் பண்ணி நம்ம ஏஜ் ஆஃப் ஃபாசில்ஸை வந்துட்டு டிட்டர்மைன் பண்ணுறது. கிளியராப்பா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? ஹாய் நபீசா, ஹன்சிகா. ஓகேப்பா, ஓகே. So next question, natural selection is a driving force for evolution. Okay pa, okay, fine. So natural selection is a driving force for evolution. How survival of the fittest or natural selection? So natural selection ங்கிறது evolutionக்கான ஒரு driving force னு சொல்லியிருக்காங்க. எப்படி? Why? Justify the statement தான் அவங்க கேட்டிருக்காங்க. So evolutionக்கான driving force வந்துட்டு natural selection னு சொல்லியிருக்காங்க. Then எப்படிங்கிறத நமக்கு டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ during the struggle for existence. ஓகேப்பா. So during the struggle for existence, the organisms which can overcome the challenge situation will survive and adapt to the surrounding environment. ஸோ ஒரு ஆர்கானிசத்தில் எடுத்துட்டோம்னா ஒரு ஆர்கானிசத்தில் ஒரு அவங்களோட எக்ஸிஸ்டன்ஸுக்கு அவங்களோட நிலநிற்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரகிள் இருக்குது. during the struggle of existence வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஆர்கானிசத்தினால அந்த சேலஞ்சிங் சிச்சுவேஷனை ஓவர்கம் பண்ண முடியுமோ அந்த ஆர்கானிசம்ஸ் மட்டும்தான் சர்வைவ் ஆகும். தென் வந்து பார்த்தீங்கன்னா அந்த என்விரான்மெண்ட்டில் அவங்களால அடாப்ட் ஆக முடியும். எந்த ஆர்கானிசத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரகிள் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ் அந்த ஸ்ட்ரகிள் இருக்கிற டைமில் எந்த ஆர்கானிசத்தினால அந்த ஸ்ட்ரகிளை வந்துட்டு ஓவர்கம் பண்ணி ஓவர்கம் பண்ண முடியுமோ அந்த ஆர்கானிசம் மட்டும்தான் அந்த சேலஞ்சிங் சிச்சுவேஷனில் சர்வைவ் ஆகும் அண்ட் அடாப்ட் ஆகும்.
then அது பண்ண முடியாத organisms என்ன ஆகும்னா unable to face the challenges அந்த challenges face பண்ண முடியாத organisms வந்துட்டு it is unfit to survive and they will disappear அந்த organismே இல்லாம போயிடும் அந்த challenges face பண்ண முடியாத organisms வந்து பாத்தீங்கன்னா they are unfit to survive then வந்து பாத்தீங்கன்னா they will disappear யாருக்கால அந்த சேஞ்சஸ் வச்சிட்டு அந்த இருக்கிற சிச்சுவேஷனுக்கு அடாப்ட் பண்ண முடியுமோ அந்த சேலஞ்சிங் சிச்சுவேஷன்ல அடாப்ட் ஆக முடியுமோ அவங்க மட்டும் தான் அந்த என்விரான்மென்ட்ல வந்துட்டு சர்வைவ் ஆகுவாங்க அந்த சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ண முடியாதவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த என்விரான்மென்ட்ல இருக்க முடியாது eventually they will disappear அந்த ஆர்கானிசம் வந்துட்டு எக்ஸ்டிங்க்ட் ஆகி போகும் then the process of selection of organisms with favorable variation so இந்த மாதிரி இந்த first category தான் we call it as என்னது process of selection of organisms with favorable variation so இதனால இந்த first category இருக்கிற organismத்துக்கு அந்த challenging situationல survive பண்ண முடியும் அப்படினு பாத்தீங்கன்னா அவங்களே வந்துட்டு அந்த சிச்சுவேஷனுக்கு ஏத்தபடி அவங்க பாடியில ஏதாச்சும் சேஞ்சஸ் கொண்டு வருவாங்க அந்த சேஞ்சஸ் அந்த பாடியில வந்ததனால மட்டும் தான் அந்த சேலஞ்சிங் சிச்சுவேஷன்ல அவங்களால சர்வைவ் பண்ண முடியுது அந்த சேஞ்சஸ் தான் அவங்க அந்த இது என்விரான்மென்ட்க்கு என்னது டிபெண்ட் பண்ணி அவங்க அந்த பாடியில வந்த சேஞ்சஸ் தான் we call it as என்னது வேரியேஷன் சோ அந்த சேஞ்சஸ் தான் we call it as variation சோ ஒரு என்விரான்மென்ட்டை பொறுத்து இல்ல அவங்க இருக்கிற ஹாபிட்டட்டை பொறுத்து ஏதாச்சும் அந்த ஆர்கானிசத்துல வந்து சேஞ்சஸ் தான் we call it as variation then natural selection னா என்னதுன்னா it is a process of selection so process of selection of organisms with a favorable variation னா அந்த என்விரான்மென்ட்க்கு அவங்களால அடாப்ட் பண்ண முடியற அந்த வேரியேஷன் தான் favorable variation சொல்றது then அந்த favorable variation இருக்கிற ஆர்கானிசத்தை செலக்ட் பண்ற அந்த process தான் we call it as natural selection என்னது favorable variation இருக்கிற ஆர்கானிசத்தை செலக்ட் பண்ற process தான் we call it as natural selection clear-ஆ clear-ஆப்பா clear-ஆ next பார்க்கலாமா next the origin of species so ஒரு புது species வந்துட்டு எப்போ originate ஆகும் அப்படினு கேட்டிட்டானா according to darwin theory பொறுத்த வரைக்கும் ஒரு new species வந்துட்டு எப்படி originate ஆகும்னா due to the gradual accumulation of என்னது favorable variations for a number of generations so ஒரு ஆர்கானிசத்துல புது species வந்துட்டு எப்படி உருவாகும் பாத்தீங்கன்னா ஒரு number of generationsக்கு இருக்கிற favorable variations இருக்குல்ல ஒரு number of generationsக்கு அந்த ஜெனரேஷன்ல ஒவ்வொரு ஜெனரேஷனுக்கும் ஒவ்வொரு variations இருக்கும் இல்லையா சோ ஒரு ஜெனரேஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா heat tolerance இருக்கும் ஒரு ஜெனரேஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா water tolerance இருக்கும் அந்த மாதிரி இருக்கிற variations எல்லாமே favorable-ஆ இருக்கக்கூடிய அந்த variations எல்லாமே accumulate ஆகி தான் அந்த variations எல்லாமே accumulate ஆகி இருக்கிற ஒரு species தான் we call it as new species so அந்த எல்லா favorable variations-உம் இருக்கிற அந்த புது organism-த்தை we call it as new species so டார்வினை பொறுத்த வரைக்கும் ஒரு new species எப்படி form ஆகும்னா new species is originated by the gradual accumulation of favorable variations so favorable variations இருக்கிற for a number of generationsக்கு என்னெல்லாம் favorable variations இருக்கோ so அதெல்லாம் அந்த characters எல்லாமே present-ஆ இருக்கக்கூடிய அந்த compound அந்த புது organismத்துக்கு இருக்கும் அந்த new speciesக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த favorable variations எல்லாமே present-ஆ இருக்கும் then அதனால தான் we tell என்னது natural selectionங்கிறது it is a driving force for evolution so evolution என்னது ஒரு புது species form ஆகிறதுக்காக தான் we call it as evolution அந்த புது species form ஆகிறது தான் evolution னு சொல்றது இல்ல அதுல வந்துட்டு ஏதாச்சும் changes இருக்கா அதுக்கு தான் we will tell evolutionங்கிறது என்னது முன்னாடி ஒரு 10 years or 100 yearsக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு human beings-ல இருக்கிற அந்த changes human beings மட்டும் இல்ல எதுலயாச்சும் அந்த changes வந்துட்டேனா we call it as evolution அந்த evolutionனால தான் புது species உருவாகுது so natural selectionங்கிறது அந்த evolutionக்கான driving force natural selection is a driving force for evolution since it leads to the formation of new species so இந்த natural selectionனால தான் ஒரு புது species வந்துட்டு form ஆகுது அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த natural selection we call it as driving force for the evolution ஹாய் பா clear-ஆ இந்த question clear-ஆ 11th business maths இல்லையா ஓகே பா நெக்ஸ்ட் அத அப்லோட் பண்றேன்
இப்போ கிளாஸ் இருக்கான்னு கேட்குறீங்களா? ஸோ அதெல்லாமே சேனலுக்குள்ளே போனால் லைவ் கிளாஸஸ் அங்கே அந்த செக்ஷன் இருக்கும்ல, ஸோ அதுக்குள்ளே போனால் இப்போ எந்த லைவ் கிளாஸஸ் எல்லாம் போயிட்டுருக்குங்கிறது அந்த செக்ஷனில் இருக்கும், அந்த லைவ் செக்ஷனில் இருக்கும். கிளியரா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? நெக்ஸ்ட் போகலாமாப்பா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு கேட்டுட்டேன்னா, வாட் இஸ் தி டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஹோமோலோகஸ் ஆர்கன் தென் வந்து பார்த்தீங்கன்னா அனலோகஸ் ஆர்கன். எகெயின் எக்ஸ்பிளைன் பண்ணணும். இந்த ஒரிஜின் ஆஃப் ஸ்பீஷிஸ் அப்பா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா என்னது 19th லெசன்ப்பா, பயோவோட 10th பயோவோட 19th லெசன், ஒரிஜின் அண்ட் எவல்யூஷன் ஆஃப் லைஃப். தேர்ட் பாயிண்ட் தான் நபீசா அண்ட் ரேஷ்மா. ஸோ ஒரிஜின் ஆஃப் ஸ்பீஷிஸ்ங்கிறது அக்கார்டிங் டு டார்வின் தியரியை பொறுத்த வரைக்கும் ஒரு புது ஸ்பீஷிஸ் எப்போ வந்துட்டு ஃபார்ம் ஆகுவாங்கன்னா, due to the gradual accumulation of favorable variations for a number of generations. So throughout the generations வந்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற favorable variations. ஸோ ஃபேவரபிள் வேரியேஷன்னா அந்த என்விரான்மெண்டலுக்காக அவங்க வந்துட்டு என்னெல்லாம் வேரியேஷன்ஸ் வந்துட்டு அதில் இருக்குது. ஸோ அந்த வேரியேஷன்ஸோட என்னது கிராஜுவல் அக்யூமுலேஷன்னால தான் ஒரு புது ஸ்பீஷீஸ் வந்துட்டு ஒரிஜினேட் ஆகுது. டியூ டு தி கிராஜுவல் அக்யூமுலேஷன் ஆஃப் வேரியபிள் ஜென்ரேஷன், ஃபேவரபிள் ஜென்ரேஷன் ஃபார் எ நம்பர் ஆஃப் ஜென்ரேஷன். கிளியரா? இது வரைக்கும் கிளியரா? இந்த பாயிண்ட் வரைக்கும் கிளியரா? ஒரு புது ஸ்பீஷீஸ் எப்படி ஃபார்ம் ஆகுது? டியூ டு தி கிராஜுவல் அக்யூமுலேஷன் ஆஃப் ஃபேவரபிள் வேரியேஷன்ஸ் ஃபார் எ நம்பர் ஆஃப் ஜென்ரேஷன். தென் அதனாலே ஒரு புது ஸ்பீஷீஸ் வந்துட்டு இங்கே எதனால ஃபார்ம் ஆகுது? எதனால ஃபார்ம் ஆகுது? நேச்சுரல் செலெக்ஷனால தானே ஃபார்ம் ஆகுது. நேச்சுரல் செலெக்ஷனாலே எஸ்பா. ஸோ நேச்சுரல் செலெக்ஷனால தான் இங்கே வந்துட்டு ஒரு புது ஸ்பீஷீஸ் வந்துட்டு ஃபார்ம் ஆகுது. அந்த புது ஸ்பீஷீஸ் வந்துட்டு ஃபார்ம் ஆகுறது தான் வி கால் இட் அஸ் எவல்யூஷன்ங்கிறது. கிளியரா? ஸோ நம்ம முன்னாடி வந்துட்டு மங்கி ஃபார்ம்ல இருந்து இப்போ வந்துட்டு ஹியூமன் பீயிங்ல ஃபார்ம்ல இருக்கும். ஸோ அதுதான் எவல்யூஷன். மங்கில இருந்து ஹியூமன் பீயிங்ஸ் ஆகுறது, அந்த புது ஸ்பீஷீஸ் ஃபார்ம் ஆகுறது தான் சிம்பிளா எவல்யூஷன் நமக்கு டிஃபைன் பண்றது. ஸோ இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா நியூ ஸ்பீஷீஸ் வந்துட்டு இந்த நேச்சுரல் செலெக்ஷனால தான் நடக்குது. ஸோ அதனால தான் நேச்சுரல் செலெக்ஷனை எவல்யூஷனுக்கான டிரைவிங் ஃபோர்ஸ்னு சொல்றது. இட் லீட்ஸ் டு தி ஃபார்மேஷன் ஆஃப் நியூ ஸ்பீஷீஸ் இல்லையா? ஸோ நேச்சுரல் செலெக்ஷன் இஸ் தி டிரைவிங் ஃபோர்ஸ் ஃபார் எவல்யூஷன். கிளியரா ரேஷ்மா? கிளியராப்பா? கிளியராப்பா? கிளியரா? நெக்ஸ்ட் போலாமா? ஓகேப்பா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டின்ப்பா. இதுல இன்ட்ரோடக்ஷன் பார்ட்ல இந்த சாப்டரோட இன்ட்ரோடக்ஷன் பார்ட்ல இருக்கிற கொஸ்டின் தான் இது. இதுவுமே என்னது 3 மார்க்ல கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கிற ஒரு கொஸ்டின். ஹவு டு யூ டிஃபரன்ஷியேட் பிட்வீன் ஹோமோலோகஸ் ஆர்கன் அண்ட் அனலோகஸ் ஆர்கன். ஸோ ஹோமோலோகஸ் ஆர்கனுக்கும் தென் அனலோகஸ் ஆர்கனுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் தான் அவங்க கேட்டிருக்காங்க. ஸோ டிஃபரன்ஸ்லாம் என்னது? So first difference என்னன்னு பார்த்தீங்கன்னா, homologous organs are those which are inherited from common ancestors. So homologous organsனா எங்கிருந்து ஒரிஜினேட் ஆகுவாங்கன்னா, they will have a common ancestor. ஒரு common ancestorல இருந்துட்டு ஷேர் ஆன என்னது organs தான் we call it as homologous organ. So homoனா என்னதுப்பா? சேம் இல்லையா? ஸோ ஒரு காமன் ஆன்செஸ்டர்ல இருந்துட்டு எனது இன்ஹெரிட்டட் ஆன அந்த ஆர்கனை தான் we call it as homologous organ. The organs having same ancestors, common ancestors இருக்கிற அந்த ஆர்கானிசத்தை தான் we call it as homologous organ. அதே நம்மளோட analogous organs பார்த்தீங்கன்னா they have different ancestors. இதுக்கு கரெக்ட் ஆப்போசிட் தான் homologous organsோட கரெக்ட் ஆப்போசிட் தான் analogous organ. Analogous organs are organs which are generated from different ancestorsல இருந்துட்டு inherit ஆன organ தான் we call it as analogous organ. Then the homologous organs வந்துட்டு நம்ம externally இருந்து பார்க்கும்போது they look dissimilar and adapted for different function. So ஒரு homologous organs நம்ம வியூ பண்ணும்போது அதை வந்து எக்ஸ்டர்னலி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆர்கன்ஸ் எல்லாமே டிசிமிலராக இருக்கும், டிஃப்ரெண்டாக இருக்கும். வெளியில இருந்து பார்க்கும்போது அந்த ஆர்கன்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்டாக இருக்கும். ஓகேவா? தென்
அந்த ஆர்கன்ஸ் வந்துட்டு ஒவ்வொரு ஆர்கானிசத்துலயும் ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கு டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷனுக்கு தான் அவங்க வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. வெளியில இருந்து பார்க்கும்போது டிஃப்ரெண்டா இருக்கும். பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஆர்கானிசத்துலயும் அதோட ஃபங்க்ஷன் வந்துட்டு டிஃப்ரெண்டா இருக்கும். பட் அதே நம்மளோட அனலோகஸ் ஆர்கன் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்டர்னலி தே லுக் சிமிலர். தென் வந்து பாத்தீங்கன்னா அதோட ஃபங்க்ஷன் ஒவ்வொரு ஆர்கான்ஸ்லயும் அந்த சேம் ஆர்கனோட ஃபங்க்ஷன் வந்து பாத்தீங்கன்னா சிமிலரா இருக்கும். சிமிலர் ஃபங்க்ஷன்ஸுக்கு தான் இந்த அனலோகஸ் ஆர்கன் டிஃப்ரெண்ட் ஸ்பீஷீஸ்ல வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. ஏதாச்சும் ஒன்று படிச்சுட்டேன்னா நெக்ஸ்ட் வந்து நம்மளால ஈஸியாக படிக்க முடியும். எதர் ஹோமோலோகஸ் ஆர்கன்ஸ் படிங்க இல்லை அனலோகஸ் ஆர்கன் படிங்க. ஸோ ஹோமோலோகஸ்ல என்ன சொன்னோம், தே லுக் டிசிமிலர் அண்ட் அடாப்டட் ஃபார் டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன். தென் அனலோகஸ் ஆர்கன்ல வந்து பார்த்தீங்கன்னா தே லுக் சிமிலர் அண்ட் தே வில் பெர்ஃபார்ம் சேம் ஃபங்க்ஷன், சிமிலர் ஃபங்க்ஷன். ரெண்டு பாயிண்ட்டுமே கிளியராப்பா? இந்த ரெண்டு பாயிண்ட் கிளியரா? நெக்ஸ்ட் பாயிண்ட்ஸ் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்க்கலாமா? ஓகேப்பா. ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, அவங்க வந்துட்டு இந்த ஹோமோலோகஸ் ஆர்கன் வந்துட்டு எக்ஸ்டர்னலி பார்க்கும்போது டிசிமிலராக இருந்தாலும் அவங்களோட டெவலப்மெண்ட் பேட்டர்ன், ஹோமோலோகஸ் ஆர்கன்ஸத்தோட டெவலப்மெண்ட் பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா சிமிலராக இருக்கும். தே ஹாவ் சிமிலர் டெவலப்மெண்ட் பேட்டர்ன். கன்ஃபியூஸ் ஆகாமல் பார்த்துக்கோங்க. எக்ஸ்டர்னலி அந்த ஆர்கானிசம் வந்துட்டு டிசிமிலராக இருக்கும். பட் அவங்களோட டெவலப்மெண்ட் பேட்டர்ன் வந்துட்டு சிமிலராக இருக்கும். கன்ஃபியூஸ் ஆகாம படிங்க. டெவலப்மெண்ட் பேட்டர்ன் ஹோமோலோகஸ் ஆர்கனுக்கு சிமிலரா இருக்கும். அதே நம்மளோட அனலோகஸ் ஆர்கன் எடுத்துட்டோம்னா அவங்களோட என்னது டிஃபரெண்ட் டெவலப்மெண்ட் பேட்டர்ன் அண்ட் பேசிக் ஸ்ட்ரக்சர்ஸ். ஸோ அவங்களோட பேசிக் ஸ்ட்ரக்சர்ஸும் டெவலப்மெண்ட் பேட்டர்னும் அனலோகஸ் ஆர்கனுக்கு டிஃப்ரெண்டா இருக்கும். செகண்ட் பாயிண்டோட கரெக்ட் ஆப்போசிட். அங்க டிசிமிலர் சொன்னது இங்க சிமிலர், அவ்வளவுதான். கிளியரா? ஸோ இங்கே டெவலப்மெண்ட் பேட்டர்ன் வந்துட்டு ஹோமோலோகஸில் சிமிலராக இருக்கும். அனலோகஸில் அந்த டெவலப்மெண்ட் பேட்டர்னும் பேசிக் ஸ்ட்ரக்சர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா டிசிமிலராக இருக்கும், டிஃப்ரெண்டாக இருக்கும். தென் ஃபோர்த் பாயிண்ட் என்னன்னா அவங்களோட மோட் ஆஃப் டெவலப்மெண்ட் அண்ட் பேசிக் ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த பாயிண்ட், இந்த தேர்ட் பாயிண்ட்டு ஃபோர்த் பாயிண்ட்டு வந்துட்டு என்னது, இது ஒரு 50 மினிட்ஸ் இருக்கும்பா. ஸோ தேர்ட் பாயிண்ட்டும் ஃபோர்த் பாயிண்ட்டும் நம்மளால கனெக்ட் பண்ண முடியும். தேர்ட் பாயிண்ட்ல என்ன சொன்னோம், ஹோமோலோகஸ் ஆர்கன்ஸத்தோட டெவலப்மெண்ட் பேட்டர்ன் வந்துட்டு சேமாக இருக்கும்னு சொன்னோம். ஸோ அந்த டெவலப்மெண்ட் பேட்டர்ன் சேமாக இருக்கிறதுனால தேர் மோட் ஆஃப் டெவலப்மெண்ட் தென் அதில் இருக்கிற பேசிக் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே சிமிலராக இருக்கும். டெவலப்மெண்ட் பேட்டர்ன் வந்துட்டு நாளைக்கான ஸ்கெடியூல் எல்லாமே அரௌண்ட் 3 to 4 சேனலில் பார்த்தா தெரியும்ப்பா. நாளைக்கான ஸ்கெடியூல் கிளியரா? ஸோ இந்த டெவலப்மெண்ட் பேட்டர்ன் சேமாக இருக்கிறதுனால அவங்களோட மோட் ஆஃப் டெவலப்மெண்ட் அண்ட் பேசிக் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆஃப் போன் வந்துட்டு என்னது சிமிலராக இருக்கும். பட் நம்மளோட அனலோகஸ் ஆர்கன்ஸில் அவங்களோட மோட் ஆஃப் டெவலப்மெண்ட் வந்துட்டு டெவலப்மெண்ட் பேட்டர்ன் சேம் இல்லாதனால அவங்களோட மோட் ஆஃப் டெவலப்மெண்ட் அண்ட் பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் போன் வந்துட்டு டிஃப்ரெண்டாக இருக்கும். தேர்ட் பாயிண்ட்டும் ஃபோர்த் பாயிண்ட்டும் நம்மளால கனெக்ட் பண்ணி படிக்க முடியும். டெவலப்மெண்ட் பேட்டர்ன் சேம் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களோட மோட் ஆஃப் டெவலப்மெண்ட்டும் பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் போனும் சிமிலராக இருக்கும். டிஃப்ரெண்ட் ஆனவங்களுக்கு அதே வந்துட்டு மோட் ஆஃப் டெவலப்மெண்ட்டும் பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் போனும் வந்துட்டு டிஃப்ரெண்டா இருக்கும். தென் லாஸ்ட் 5th பாயிண்ட் என்னன்னா இது ரெண்டுக்குமான எக்ஸாம்பிள். ஹோமோலோகஸ் ஆர்கன்ஸுக்கான எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹியூமன் ஹேண்ட், தென் ஃப்ரண்ட் லெக் ஆஃப் கேட், ஃபிளிப்பர் ஆஃப் வெயில் அண்ட் பேட்ஸ் விங். ஸோ இதுதான் ஹோமோலோகஸ் ஆர்கானித்துக்கான எக்ஸாம்பிள். ஸோ இந்த எக்ஸாம்பிள்னாலே இந்த 4 பாயிண்ட்ஸும் நம்மளால சொல்ல முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு சொன்னோம், ஸோ காமன் ஆன்செஸ்டர். ஸோ இதுக்கு எல்லாமே ஹியூமன் ஹேண்டுக்கும் தென் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுக்கும் எல்லாத்துக்குமே என்னது ஆன்செஸ்டர்ஸ் வந்துட்டு சேமாக இருக்கும். தென் செகண்ட் பாயிண்ட் தான் மெயின், தே லுக் டிசிமிலர் அண்ட் தட் இஸ் ஃபார் டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன். ஸோ இந்த ஹியூமன் ஹேண்டோ லெக், இந்த ஃப்ரண்ட் லெக் ஆஃப் கேட், தென் ஃபிளிப்பர் ஆஃப் வெயில் எல்லாமே எக்ஸ்டர்னலி பார்க்கும்போது டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் இல்லையா? ஹியூமன்ஸில் பெர்ஃபார்ம் பண்ணுற ஃபங்க்ஷன் இல்லை, கேட்டில் பெர்ஃபார்ம் பண்ணுறது. எக்ஸ்டர்னலி எல்லாமே டிஃப்ரெண்ட். தென் அவங்க வந்துட்டு பெர்ஃபார்ம் பண்ணுற என்னது ஃபங்க்ஷன்ஸுமே டிஃப்ரெண்டாக இருக்குது. ஸோ இந்த எக்ஸாம்பிள் வந்து படித்து வச்சுட்டானே போதும், அந்த என்னது அதுக்கான பாயிண்ட்ஸ் நம்மளால அதுல இருந்தே சொல்ல முடியும். தென் நம்மளோட இதுக்கு அனலாகஸ் ஆர்கானித்துக்கான என்னது எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா விங்ஸ் ஆஃப் பேட், தென் விங்ஸ் ஆஃப் பேர்ட் அண்ட் விங்ஸ் ஆஃப் இன்செக்ட்ஸ். எல்லாமே விங்ஸ் தான். ஸோ அந்த விங்ஸ் வெளியில இருந்து பார்க்கறதுக்கும் சிமிலரா இருக்கும். விங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அதோட ஃபங்க்ஷனுமே சேமா இருக்கும். அதுதான் அனலாகஸ் ஆர்கன்ஸுக்கான எக்ஸாம்பிள்ஸ். ஸோ இந்த எக்ஸாம்பிள்ஸ் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. 1 மார்க்ல கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு.
Hi, Mahaboob. My name is Kavyappa. Ria ma'am வந்துட்டு இன்னைக்கு இல்லப்பா, இன்னைக்கு பயாலஜினால நான் தான். So இந்த examples clear-ஆ? Examples and difference clear-ஆ? Examples difference clear-ஆப்பா? Next பார்க்கலாமா? Last question. இது முடிஞ்சதுக்கு அப்புறம் டெஸ்ட் தான். Last question தான் இது. பார்க்கலாமா? clear-ஆ? clear-ஆப்பா? 19th lesson பா. பயாலஜியோட 19th lesson. Origin and evolution of life. So clear. Next பார்க்கலாமா? Last question. பார்க்கலாமா? So last question என்னன்னா, how does fossilation? Okay pa. So how does fossilation occurs in plants? Plants la the fossilation process எப்படி நடக்குது? Fossil நம்ம சொன்னோம், it is a என்னது compressed form, preserved form of a plant part இல்லாட்டி ஒரு organismத்தோட preserved form தான் we call it as why pa. So organismத்தோட preserved part தான் we call it as fossil. So அந்த fossilation process வந்துட்டு plantsல எப்படி நடக்குதுங்கறத இந்த questionல வந்துட்டு கேட்டிருக்காங்க. Then the process of formation of fossils in the rocks. அந்த rocksல தான் mostly இந்த fossils இருக்கும். rocksல அந்த dead matter வந்துட்டு present ஆயிருக்கிறதுனால தான் ஓகேப்பா. So அந்த fossilsல வந்துட்டு அந்த ராக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த டெட் மேட்டர் பிரசன்ட் ஆயிருக்கிறதுனால தான் அந்த அதுதான் நம்ம ஃபாசில்னு சொல்றது. the process of formation of fossils in rocks is called fossilation. So fossilationங்கற என்னது? ஒரு ராக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த இது formation of fossils தான் we call it as அந்த process தான் we call it as fossilation. Then அந்த fossilationக்கான common methods என்னன்னு பாத்தீங்கன்னா petrification இல்ல petrifaction. ஓகேவா? petrifaction, molds and cast, carbonization, preservation, compression, infiltration. So these are the common methods for fossilation. So fossilation பண்றதுக்கான common methods தான் இது. ஓகேப்பா. So fossilation-க்கான common methods தான் petrifaction, molds and cast, carbonization, preservation, then வந்து பாத்தீங்கன்னா compression and infiltration. Then a plant fossil is any preserved part of a plant that has laid long back. So a plant oda fossil na enaduna, it is a preserved part. It is a preserved part of a plant that has laid long back. ஒரு 1000 yearsக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா 1000 yearsக்கு முன்னாடி டெட் ஆன பிளான்ட்டோட ஒரு பார்ட்டை தான் பிளான்ட் ஃபாசில்னு சொல்றது. அது ப்ரிசர்வ் பண்ணி வச்ச அந்த ஃபார்மை தான் we call it as என்னது பிளான்ட் ஃபாசில். கைட்ல வேற மாதிரி இருக்கா? இதுதான்ப்பா ஆக்சுவல் ஆன்சர். So plant fossil இங்கிறது என்னது? It is a preserved part of a plant that has died long back. ஒரு 1000 yearsக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா டெத் ஆகக்கூடிய ஒரு பிளான்ட்டோட பார்ட்டை தான் we call it as preserved form தான் we call it as plant fossil. Clear-ஆ? Fossilation-ங்கிற என்னது? It is a formation of fossils in rocks. Okay-ஆ? So it is a process of formation of fossils in rocks. That process we call it as fossilation. அப்படியாப்பா? சாரிப்பா. Then mold and castங்கிறது என்ன மெத்தட்னா, it is a replica of ஒரு plant ஓடியோ ஒரு animal ஓடியோ ஒரு replica அந்த plant and animal ஓட preserved replica தான் we call it as அந்த மெத்தட் தான் அந்த replica-வை preserve பண்ற அந்த மெத்தட் தான் we call it as என்னது mold and cast. அது எனக்கு தெரியலப்பா. The replica of plant or animal is preserved in sedimentary rocks. So sedimentary rocks ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு plant பார்ட்டியோ இல்ல animalயோ வந்துட்டு preserve பண்ணி வைக்கிறது அதோட replica-வை தான் that method is called it as mold and cast. Clear-ஆ? mold and cast method-ல என்னது? It is a replica of plant and animal which is preserved in sedimentary rocks. So sedimentary rocks-ல வந்து பாத்தீங்கன்னா இந்த plant-யோ animal-யோ preserve பண்ணி வைக்கிற that method தான் we call it as mold and cast. அதுல வந்து பாத்தீங்கன்னா replica தான் இருக்கும். அந்த plant-ஓடையும் animal-ஓடையும் replicas தான் இருக்கும். replicas-னா copies. அந்த plants-ஓட animals-ஓட copies-அ we call it as replicas. சேமா இருக்கக்கூடிய அந்த copies-அ we call it as replica.
Then preservation processங்கிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளாப்பா. Then original remains அதில் வந்து பார்த்தீங்கன்னா original remains ஒரு பிளான்ட்டோடைய அனிமலோடைய ஒரிஜினல் ரிமைன்ஸை என்னது ஐஸ்லேயோ இல்லை ஆம்பர்லேயோ ப்ரிசர்வ் பண்ணி வைக்கிற அந்த மெத்தடை தான் we call it as preservation. ஸோ ஒரிஜினல் ரிமைன்ஸ் அந்த பிளான்ட்டோடையோ அனிமலோடையோ ஒரிஜினல் ரிமைன்ஸை வந்து பார்த்துட்டிங்கன்னா ஐஸ்லேயோ ஆம்பர்லேயோ தென் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிசர்வ் பண்ணி வைக்கிற that process of preservation, that process we call it as preservation. ஸோ ஆம்பருங்கிறது ஒன்றும் இல்லை, ட்ரீயோட சாப்பை தான் we call it as ஆம்பர். ஒரிஜினல் ரிமைன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளான்ட்டோட அனிமலோட வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ரிமைன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா என்னது ஐஸ்லேயோ ஆம்பர்லேயோ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிசர்வ் பண்ணி வைக்கிற அந்த ப்ராசஸ் தான் we call it as preservation. ஓகேப்பா, சொல்லிட்டீங்களா? they protect the organism. ஸோ இந்த ப்ரிசர்வேஷனாலேயோ இந்த ஃபோசிலேஷனாலேயோ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா they protect organisms from decay. ஸோ ஒரு ஆர்கானிசம் டீகே ஆகுறதுலேருந்து ப்ரொடெக்ட் பண்ணும். தென் என்டையர் பிளான்ட் பார்ட்டை வந்துட்டு நம்மளால் ப்ரிசர்வ் பண்ணி வைக்க முடியும். ஸோ இந்த ஃபோசிலேஷன் ப்ராசஸோட மேஜர் எய்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டு ப்ரொடெக்ட் தி ஆர்கானிசம்ஸ் ஃப்ரம் டீகே ஆகுறதுலேருந்து அந்த ஆர்கானிசத்தையோ இல்லை அந்த பிளான்ட்டையோ வந்துட்டு ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு. தென் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் இந்த மெத்தட்னால இந்த ஃபோசிலேஷன் மெத்தட்னால ஒரு என்டையர் பிளான்ட்டே வந்துட்டு நம்மளால ப்ரிசர்வ் பண்ண முடியும். ஸோ தீஸ் ஆர் தி மேஜர் எய்ம்ஸ் ஆஃப் ஃபோசிலேஷன் ப்ராசஸ். கிளியராப்பா? கிளியரா? கிளியரா? இந்த கொஸ்டின் கிளியரா? என்ன டவுட்டுப்பா? போறேன்னு சொல்ற, கிளாஸ்ல இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்ற, அப்புறம் டவுட்டுன்னு சொல்ற, சொல்லுங்க என்ன நான் சொல்றது? ஸோ இந்த கொஸ்டின் எல்லாருக்குமே கிளியராப்பா? நவீன் எல்லாருக்குமே கிளியரா? நவீன், ரேஷ்மா, மெஹபூப் கிளியராப்பா இந்த கொஸ்டின்? டவுட்ஸ் இருக்கா? நெக்ஸ்ட் டெஸ்ட் போலாமா? ரெடியா? இல்ல டவுட்ஸ் இருக்கா? டவுட்ஸ் இருக்கா? இல்ல ரிப்பீட் பண்ணணுமா? டவுட்ஸ் இருக்காப்பா? என்ன டெஸ்ட்னு சொன்னது யாருமே மெசேஜ் பண்ணல. வை? நான் ஒரு क्वेश्चन ஒரு 5 டைம்ஸ் ஆச்சு ரிப்பீட் பண்ணி சொல்லியிருக்கேனா இந்த லைவ்ல? ஈஸியா தான் இருக்கும் டெஸ்ட். ஜஸ்ட் ஒன் வேர்ட் क्वेश्चंस மட்டும் தான். அதே நம்ம இங்க டிஸ்கஸ் பண்ண டாபிக்கோட ஒன் வேர்ட் क्वेश्चन மட்டும் தான். வேற எதுவுமே இல்ல. So இது வரைக்கும் கிளியராப்பா? இது வரைக்கும் கிளியரா? எனி டவுட்ஸ்? டவுட்ஸ் இல்லைன்னா டெஸ்ட்டுக்கு போகலாம். கிளியரா? யாராச்சும் சொல்லுங்கப்பா. டவுட் இருக்கா? நெக்ஸ்ட் போலாமா? ரெஸ்பாண்ட் பண்ணுங்கப்பா. போலாமா? டெக்ஸ்ட் போலாமா? So first question, paleontologists deal with. Paleontology-னா நம்ம என்னன்னு ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ paleontologists எதை வச்சு டீல் பண்ணுவாங்க? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ எம்ப்ரியாலஜிக்கல் எவிடன்ஸ், ஆப்ஷன் பி fossil evidence, தென் ஆப்ஷன் சி vestigial organ evidence, all the above. Very good, Irfan. Fossil evidence. So paleontology na it is a study of fossils, right? So paleontologists will deal with the fossil evidence. Very good, Irfan. Very good pa. Then next question, the best way to direct dating fossils of recent origin is by. So என்ன method நம்ம டிஸ்கஸ் பண்ணோம்? Best way to direct dating fossils of recent origin. So recent originல இருக்கிற. Yes, very good, Irfan. So Irfan மட்டும் தான் இந்த கிளாஸ் டிஸ்கஸ் இந்த கிளாஸ் லிசன் பண்ணிருக்கா இல்லையா? ரேடியோ ஆக்டிவ் கார்பன் டேட்டிங் மெத்தட் தான் இட் இஸ் a best way to direct dating of fuels fossils of என்னது recent origin.
So option A is the correct answer. Then third question, the term ethnobotany was first coined by. The term ethnobotany was first coined by, and the scientist oda name என்னன்னு கேட்டிருக்காங்க. ethnobotanyங்கிற term வந்துட்டு first யார் introduce பண்ணாங்க? Which scientist? A ya, B ya, C ya, D ya? Which option? Which option pa? And the scientist? Yes, option B. J.W. Hashberger is the first scientist who coined the term ethnobotany. Hi Rajeshwari. So next question நீங்க answer பண்றீங்களா? Yes pa, very good Irfan. Then human hand, front leg of cat. நம்ம last discuss பண்ண question தான் human hand, front leg of cat. இதெல்லாமே எதுக்கான examples? What is the name of given these organisms? இதெல்லாம் எதோட எக்ஸாம்பிள்? ஒரு டைப் ஆஃப் organ, right? நம்ம ஒரு ஆர்கானத்தோட டிஃபரன்சியேஷன் பார்த்தோம்ல, ஸோ அதில் வந்துட்டு எந்த டைப் ஆஃப் ஆர்கானோட எக்ஸாம்பிள்ஸ் தான் இது? ஹியூமன் ஹேண்டு, ஃப்ரண்ட் லெக் ஆஃப் கேட்டு, ஃப்ரண்ட் ஃபிளிப்பர் ஆஃப் வெயில், இதெல்லாம் எதுக்கான எக்ஸாம்பிள்ஸ்? எதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் இர்ஃபான்? இது 10th ஸ்டாண்டர்ட் பா. நோப்பா, ஆர்கியோபெட்ரிக்ஸ் இல்ல. Yes, very good Devi. Homologous organethikoட examples the human hand, front leg of cat, front flipper of whale, bats of wing. So these are the examples for homologous organism. Homologous. The next question, which organism is considered to be a oldest non-fossil bird? Which organism is considered to be a oldest non-fossil bird? எதுப்பா? நமக்கு தெரிஞ்சதுலயே ஓல்டஸ்ட் நோனா இருக்கக்கூடிய fossil bird. நம்ம செகண்ட் டிஸ்கஸ் பண்ண क्वेश्चनோட ஆன்சர் இது. சாரி, அந்த क्वेश्चनல இருக்கு இந்த ஆன்சர். which organism? அந்த பேர்டோட நேம் என்ன? பேர்டோட நேம் என்னப்பா? ஸ்பெல்லிங் வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கும். என்னது? which organism? ஆல்ரெடி அந்த ஆன்சர் இங்க ஒருத்தங்க சொல்லியிருக்காங்க, இப்போவே தெரியலையா? Yes, Archaeopteryx is the organism which is considered to be the oldest non-fossil bird. Okay. Then last question, what is the study of fossils called? Study of fossils. அந்த ஸ்டடியை என்ன நம்ம சொல்றது? Study of fossils. Study of fossils is called study of fossils ங்கிறது என்னதுப்பா? Yes, very good Devi, paleontology. Then அதேபடி human beings ஓட development, origin, then அவங்களோட history பத்தி படிக்கிற branch of study என்ன சொல்றோம்? நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணதுதான் paleontology. then இன்னொரு டேர்ம் நம்ம ஒரு क्वेश्चनல டிஸ்கஸ் பண்ணோம், ஹியூமன் பீயிங்ஸோட டெவலப்மெண்ட் பேட்டர்ன், தென் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஒரிஜின், ஹிஸ்டரி, அதை பற்றி படிக்கிற பிரான்ச் ஆஃப் ஸ்டடி. ஆக்சுவலி உங்களுக்கு அது இல்லை, பட் இருந்தாலுமே ஒரு எக்ஸ்ட்ரா கொஸ்டின் நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ணோம். அது இட் ஸ்டார்ட்ஸ் வித் லெட்டர் ஏ. க்ளூ ஏல தான் அந்த வேர்டு வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுது. யாருக்காச்சும் ஞாபகம் இருக்கா? யாருக்காச்சும் ஞாபகம் இருக்கா? இர்ஃபான், தேவி, தெரியுமா? அந்த ஹியூமன் ஒரிஜின் அண்ட் டெவலப்மெண்ட், தென் அவங்களோட ஹிஸ்டரி பற்றி படிக்கிற that branch of study தெரியுமா? தெரியுமாப்பா? Is anybody knows the answer? தெரியுமாப்பா? இல்லை நானே சொல்லணுமா? So that branch of study we call it as anthropology. Anthropology is the study of development features present in an organism, then அவங்களோட history, then வந்து பார்த்தீங்கன்னா origin, அதெல்லாம் பற்றி படிக்கிற branch of study தான் we call it as anthropology.
anthropology. So இதுக்கான ஆன்சர் வந்துட்டு என்னது yes, very good Raghavi, paleontology. So இந்த 6th questionக்கான ஆன்சர் வந்துட்டு paleontology. Then அதே வந்துட்டு anthropologyங்கிறது என்னது, it is a study of என்னது human origin, then அவங்களோட the development history பத்தி படிக்கிற branch. So இது வரைக்கும் டிஸ்கஸ் பண்ண questions எல்லாமே கிளியராப்பா? இது வரைக்கும் டிஸ்கஸ் பண்ணது எல்லாமே கிளியரா? கிளியரா? இந்த செஷன் வைண்ட் அப் பண்ணலாமா? ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணோம், பயாலஜியில் சாப்டர் 19 இந்த நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண கொஸ்டின்ஸை வந்துட்டு ரிவைஸ் பண்ணணும். தென் என்னது சாப்டர் 10ஓட ரிவிஷன் 1 மார்க் கொஸ்டின்ஸ். ஓகேவா? சாப்டர் 10ல் இருக்கிற 1 மார்க் ஷார்ட் ஆன்சர். தென் அதேபடி ஃபிசிக்ஸில் சாப்டர் 5ல் இருக்கிற 1 மார்க் கொஸ்டின்ஸ். இது சண்டேக்குள்ளே அது ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிடுங்க. கிளியரா? கிளியரா? இந்த கிளாஸ் வைண்ட் அப் பண்ணலாமா? கிளாஸ் வைண்ட் அப் பண்ணலாமா? இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே தான்ப்பா இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணது. இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண எல்லா கொஸ்டின்ஸுமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். ஓகே இர்ஃபான், ஒன்ஸ் மோரா? கிளாஸ் முடியிற டைம்ல ஒன்ஸ் மோரா? எதுக்கு ஒன்ஸ் மோர் கேக்குறீங்க? ஓகேப்பா. ஸோ தேங்க்யூ, நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். பாய். ஸோ மறக்காமல் ஸ்டடி பிளானை ஃபாலோ பண்ணிவிட்டு ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஓகேயா? பாய் கைஸ், நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம்.